ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते बकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् आम्नाय गन्धरुदितस्फुरितादरोष्ठम् आस्लाविलेक्षणमनुक्षतनाद हासं गोपालडिम्बवपुषं कुहना जनन्याः प्राणस्य नन्दनमवैमि परं पुमांसम् आविर्भवत्यनिभृताभरणं पुरस्तात् आकुञ्चितैकचरणं निभृतान्यपादं दध्नानिमन्तमुखरेण निबद्धतालं नाथस्य नन्दभवने नवनीतनाट्यं हर्तुं कुम्भे विनिहितकरः स्वादु हय्यङ्गवीणं दृष्ट्वा दामग्रहणचटुलां मातरं जातरोषां पायादिशद् प्रचलितपदः नापगच्छन्न तिष्ठन् मिथ्या गोपः सपदि नयने नीलयन् विश्वगोप्ता व्रजयोषितपाङ्गवेदनीयं मधुराभाग्यमनन्यभोग्यमीडे वसुदेववधूः स्तनन्दयं तत् किमपि ब्रह्मकिशोरबालदृश्यम् श्रियःपतियान भगवान् अवाप्त समस्त कामन समस्त वस्तु विलक्षणन பெருமாளுக்கு எவ்வளோ கருணை பாருங்க. பொதுவாக உபன்யாசம் கேட்டுட்டு சாப்பிடுவா. இங்கே பெருமாள் நமக்கு அவர் அமுது செய்த பிரசாதத்தை முதலில் நமக்கு இட்டு அப்புறம் உபன்யாசம் கேட்க வைக்கிறார். அதனால் அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ருதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம். அன்னம்ங்கிறது அரிசி. பொதுவாக நமக்கும் வடக்கிந்தியர்களுக்கும் ஒரு போட்டி வரும். அவர்கள் சொல்லுவா, நீங்கள் சாதம் சாப்பிட்டே பெருத்து போகிறேன். நாங்கள்லாம் பாருங்கோ, அதை நெருப்பில் இடுறோம், அது பொங்கி வருது, அது அடுப்பில் இடுறோம், கோதுமையை சாப்பிட்றோம், அதுதான் ஒசத்திம்பா. ஒசத்தி தாழ்த்திக்கு நான் போவில்லை. கோதுமையை பற்றியும் வேதம் சொல்லியிருக்கு, கோதுமாச்சமேன்னு சொல்லியிருக்கு, கோதுமை சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கு. ஆனால் வேதம் பெரும்பாலான இடத்தில் 99% இடத்தில் ஒரு புருஷனை ஒரு சேதன ஆத்மாவை சம்பந்தப்படுத்தி சொல்லும்போது அன்னத்தை வச்சு தான் சொல்லும். கோதுமை, ரவை, லாப்சி, மைதாவெல்லாம் வச்சு சொல்லாது. சொன்னால் அரிசியை வச்சுத்தான் சொல்லும். அன்னம் முன்னாடி சொல்லியிருக்கேன் உபன்யாசத்தில், எல்லாருக்கும் கேட்குங்கிற ஒரு அபிப்பிராயம். என்ன ஒரு விஷயம்னா, அன்னம்னு சொல்கிறோம் இல்லையா, அன்னபூர்ணேஸ்வரி அன்னம் அன்ன சொல்கிறோம். நாம் தமிழில் சொல்லக்கூடிய அன்ன பக்ஷிங்கிறது வேற, அன்னம்ங்கிறது அரிசி. அதை பொதுவாக சமைச்சு ஷோராக்கிய பிறகு அன்னம்னு சொல்கிறோம். காரணம் என்னன்னா, சம்ஸ்கிருதத்தில் த எட்டிமலாஜிக்கல் டெரைவேஷன் இஸ் அதிச்ச அத்தியச்ச. அன்னத்துக்கு ஏன் பேர் அன்னம்னா, அதிச்ச அத்தியச்ச. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் உங்கள் பேரம்பேதிக்கிட்ட போய் சொல்லணும், யோசிக்கணும், பாட்டி என்னமா இப்பெல்லாம் பேசுகிறா பாரு, பேசிட முடியாது. அதிச்ச அத்தியச்ச அப்படின்னா அளவோடு சாப்பிட்டா நாம் அதை சாப்பிட்லாமா, அத்தியச்ச அளவுக்கு மேலே சாப்பிட்டுட்டா அது நம்மளை சாப்பிட்டுமா. சுவாமி புரியுறது எங்களை பார்த்தாலே அப்படின்னு சொல்கிறோமோனோ. அதனால் அன்னம்னா அதிச்ச அத்தியச்ச. அதனால் அளவோடு சாப்பிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி எவ்வளவு நடந்திருக்கோம், நடந்ததுக்கு தான் சாப்பிட்டோம், இப்போ சாப்பிட்டத்துக்கு நடக்க போகிறோம். அதனால் அளவுக்கு மேலே சாப்பிடல, அளவோடு தான் சாப்பிட்ருக்கோம். அளவோடு இந்த சாப்பாடை கொடுத்ததும் பகவான் தான். பகவான் நமக்கு ஒரு குழந்தை அம்மாவை தேடி வீட்டுக்கு வரும், ஆஃபீஸ்லேன்னு வரும், அம்மாவோட பேசணும்னு வரும். அம்மா சொல்லுவா, பேசாத, முதல்ல சாப்பிடு அப்புறம் பேசு.
பெருமாள் தான் நமக்கு அம்மா அப்பா. அவள் வீட்டுக்கு வந்தோம், முதல்ல சாப்பிடு அப்புறம் பேசுனார். அதுதான் இதற்கு காரணமே. அப்படி பேர்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் பாகவதர்கள் எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய இந்த பாகவத கோஷ்டியில் ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவித்து வருகிறோம். பாகவதம் என்ன, யார் கேள்வி கேட்டால் யார் பதில் சொன்னார்? பரீட்சித்து கேள்வி கேட்டார், சுகபிரம்மம் பதில் சொன்னார். 18,000 ஸ்லோகங்கள். நேற்று சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கணும், உங்களுக்கு ஞாபகமாவது இருக்கணும். என்ன சொன்னேங்கிறது இருக்க வேண்டாம், என்னமோ சொன்னாருங்கிறதாவது ஞாபகம் இருக்கணும். ரீகேப் கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேனே. அதனால இதுவரை அப்படின்னு காமிக்கிறானோன்னு தொலைக்காட்சி பெட்டியை திறந்தா இதுவரை, இனி, தொடர்வதுன்னு சொல்கிறான். இதுவும் கிட்டத்தட்ட சீரியல் மாதிரி தான் போக போகுது. மெகாவாக போகாமல் ஒரே வாரத்தில் முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஏன்னா நம் டைரக்டர்ஸான வியாசருக்கும் இவாளுக்கும் கதை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் எழுதுவா. இவாளை மாதிரி எழுத ஆரம்பிச்சுட்டு கதை என்னங்கிறத யோசிக்க மாட்டா. அதனால தான் இவள் 1 வருஷத்துக்கு இழுக்கிறா. இவாள்லாம் ஒரே வாரத்தில் 7 நாளில் பாகவதத்தை முடியுன்னுட்டா. அதனால் நேற்று வரை நாம் பார்த்தது, பரீட்சித்துங்கிற ராஜா கேள்வி கேட்டார், சுகபிரம்மம் பதில் சொன்னார். கேள்வி கேட்டு பதில் சொன்ன ரீதியாக அமைந்தது தான் 18,000 ஸ்லோகங்கள். 18,000 ஸ்லோகங்களை பிரித்த ஒரு முறைதான் 12 ஸ்கந்தங்கள். அதில் 9 ஸ்கந்தங்கள் முன்னுரை, introduction. The 10th, 11th and half of the 12th canto, 2.5 cantos account for the body of the scripture. Half, the remaining half of 12th canto accounts for the conclusion. 9 முன்னுரை, 2 நடு, கடைசி அரை தான் பின்பகுதி. கரும்புன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கரும்புல வேர்பகுதின்னு இருக்கும், மேலே இலைப்பகுதின்னு இருக்கும். இலை மேல் பகுதியும் எடுத்துருவா, வேர்பகுதியும் எடுத்துருவா. ஏன்னா வேர்பகுதி உப்பு கரிக்கும், மேற்பகுதி ருச்சியே இருக்காது. நம்ம என்ன ஆடா மாடா அதை சாப்பிட்றதுக்கு இல்லை. அதனால் நடுப்பகுதியை மட்டும்தான் சீவிட்டு யந்திரத்துக்குள்ளே போடுவா. இந்த கரும்பு சொல்கிறதுக்கு காரணமும் பாகவதம் சொல்கிறதுக்கு காரணமும் இப்போ உங்களுக்கு புரியணும். பாகவதத்தில் முன்னுரை தான் இலை, நடு கிருஷ்ண பாகம் தான் கரும்பு, வேறு தான் 12வது ஸ்கந்தத்தில் பாதியை வெட்டி விட்டுட்டோம். முதல் 9 பகுதி இலையை வெட்டி விட்டுட்டோம், 2.5 பகுதி தான் இருக்குது கரும்பு. இந்த கரும்புக்கும் இந்த க்ஷேத்திரத்துக்கும் ஒரு பெருமை உண்டு. இந்த க்ஷேத்திரத்துக்கு குணசீலம்னு பேர். சேவை சாதிக்கிறது சாதாரண பெருமாள் அல்ல, கலியுக வரதன், அபீஷ்ட தாத்தா, வரதாத்தா, பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள். வெங்கடேஷன்னா நமக்கு ஞாபகம் வருது திருப்பதி தான். திருப்பதின்னு ஞாபகம் வந்துட்டா சுவாமி வேதாந்த தேசிகன் ஞாபகம் வரணும். வரலைன்னா இனிமேல் வரணும். அவர் எழுதின அற்புதமான கிரந்தம் தயா சதகம். முதல் ஸ்லோகம், பிரபத்யே தம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாச அனுகம்பையா. திருப்பதி மலை வேற எதுவும் கிடையாதான், ஸ்ரீனிவாசர் ஒரு கரும்பான். இப்போதான் நான் சொன்ன பாகவதம்ங்கிறது கரும்புன்னு. பெருமாள் எப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் பாரு. பாகவதம் தான் சொல்லிட்டு இருக்கேன், பாகவதம் தான் கரும்பு. எங்கே சொல்லிட்டு இருக்கேன்? திருப்பதி பெருமாள் வெங்கடேச பெருமாளின் ஆஸ்தானத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பெருமாளை தான் தேசிகன் கரும்புங்கிறார். வெங்கடேச பெருமாளும் கரும்பு, பாகவதமும் கரும்பு. பாகவதத்தை கரும்புன்னு சொன்னதுக்கு காரணம், முன்னுரையை வெட்டினும் பிற்பகுதியை வெட்டினும் நடுவில் பாகம் கிருஷ்ண பாகம் மிஞ்சிருக்கும். பெருமாளை கரும்புன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, கரும்புங்கிறது கருத்து இருக்கும். பொதுவாக வெளுப்பு கரும்பு நம்ம பார்க்க முடியாது, சீவினா வெளுத்து இருக்கும், வெள்ளை பார்த்தா கருத்து இருக்கும். கருத்து இருக்கும், நீளமாக இருக்கும், தின்னாக இருக்கும், வெட்டாக இருக்கும். திருப்பதி பெருமாளும் நீளமாக இருக்கார், கருப்பாக இருக்கார். அட்டிகை, ஒட்டியானம், நூப்புறம், வெட்டு வெட்டு வெட்டு. நீளமாக இருக்கார், கருப்பாக இருக்கார். ஆழ்வாருக்கு சந்தேகமா, தேசிகனுக்கு சந்தேகமா, எது கரும்பு எது பெருமாள்னு. முதல்ல கரும்பை எடுத்தாராம், யந்திரத்துக்குள்ளே போட்டாராம். எந்த யந்திரம்? ரங்கநாதன் தெருவில் முனையில வச்சுருக்கான் பாரு, அந்த யந்திரத்தை போட்டாராம். போட்டு பார்த்தா கருப்பஞ்சாறு வந்துதான். அது கரும்பு யந்திரத்தில் போட்டால் கருப்பஞ்சாறு வருது. பெருமாளுங்கிற கரும்பை ஆழ்வாராச்சாரியர்களின் பக்திங்கிற யந்திரத்தில் போட்டாராம். போட்ட ஒன்று ஒரு சாறு வந்துதான். அதுக்கு தான் அவருடைய கருணைன்னு பேராம். பெருமாளை பிழிஞ்சா அவர்கிட்டேந்து கிடைக்கிறது தான் அவருடைய கருப்பஞ்சாரான தயா. அந்த தயாங்கிற அந்த கருணை தான் பெருமாள் நம்ம மேலே பொழிறாராம். பொழிஞ்சுட்டு இன்னும் பாக்கி இருக்கான், ஸ்டாக் இன்னும் இருக்கான். எப்பவுமே மிஞ்சி போயிடுத்துனா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். நாளைக்கு தளிகை பண்ண வேணாம்,
சூடு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு. நிறைய வீட்டுக்கு போனால் அது மாட்டுக்கு வந்துட்டே இருக்கும், பூஹு புவஹா சுவஹா, அந்நீது இருக்குது சுவாமி, இன்னீது இருக்குது. கதையில் கதா பிரசங்கம் கேட்குற மாதிரி சொல்லுவாள். இப்போலாம் ஒரு யந்திரமே இருக்குது, அதில் நீங்கள் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாயினி திறந்து அதுக்குள்ளே தட்டிட்டேள் மூடிட்டேள்னா அதுவே சூடு பண்ணி கொடுத்துருது. கொஞ்ச நாள் விட்டு அது சாப்பிட்டுட்டே போயிடும். அதனால் இந்த யந்திரங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த யந்திரங்கள்லாம் ஏற்படுத்திருக்கு. இந்த யந்திரத்தில் பகவானை போட்டு மிஞ்சினது தான் கருப்பஞ்சாறு. அந்த தயைங்கிற கருப்பஞ்சாரை பகவான் நம்ம மீது பொழிந்தாராம். பாக்கி மிச்சம் இருந்து தான் அதை என்ன பண்ணாராம், நன்னா கட்டி தட்ட விட்டாராம். அந்த கருப்பஞ்சாறு கற்கண்டாச்சான், கற்கண்டு கல்லாச்சான், கல் மலையாச்சான். அந்த மலைக்கு திருப்பதின்னு பேராம். அதனால் திருப்பதி வேறல்ல, திருவேங்கடமுடையானின் தயை வேறல்ல, பெருமாளுடைய தயையின் சொலிடிஃபைடு ஃபார்ம் தான் திருப்பதி மலையாம். அதனால தான் பாஷ்யக்காரர் அந்த மலை மேலே நான் காலை கூட வைக்க மாட்டேன்னர், முட்டியால் ஏறி போனார். அதனால தான் அதுக்கு முழங்கால் முடிச்சுன்னு பேர் திருப்பதியில். அப்பேற்பட்ட திருப்பதி பெருமாளும் கரும்பு, அந்த கரும்பு சேவை சாதிக்கிறது இங்கே. பாகவதமும் கரும்பு, ஏன்னா கரும்புங்கிறது இனிக்கும். அதனால்தான் பழமும் இனிக்கின்றபடியால் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாதரம் திரவ சம்யுதம் பிபத பாகவத ரசமாலயம் முகுரஹோ ரசிகாக புவி பாவுகாக நர் தனியன்ல ஆயிடுத்து. இப்போ கிருஷ்ணர் இந்த மாதிரி கதா பிரசங்கள்லாம் கேள்விப்பட்டு இருக்கோம். பரீட்சித்து சரித்திரத்தையும் சொன்னேன். ஏறக்குறைய ஒரு 30 பேரை நேற்று சொன்னேன். சந்தனு, விசித்திர வீரியன், சித்ராங்கதன், பாண்டு, அது இதெல்லாம் சொல்லிட்டு அர்ஜுனனின் பேரன், அபிமன்யுவின் பிள்ளை, உத்தரையின் பிள்ளை பரீட்சித்தை பற்றி சொன்னேன். பரீட்சித்து கேள்வி கேட்டு தான் பதில் வந்ததுன்னு சொன்னேன். அவர் என்ன கேள்வி கேட்டார், கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லுன்னார். இப்போ சுகபிரம்மம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்க போகிறேன் கிருஷ்ண சரித்திரத்தை. கிருஷ்ண சரித்திரம் ஆரம்பிக்கிறதே எப்படின்னா, பூமாதேவியானவள் பூபாரம் தாங்க முடியவில்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்லேயே பம்பாயிலெல்லாம் நான் இருக்கும்போது யோசிப்பேன், ஒரு கட்டடத்தில் ஒரு வீட்டில் 4 பேர் தங்குவா. அப்பா அம்மா, மினிமம் 2 குழந்தை. குழந்தை இல்லைன்னா அப்பா அம்மா தங்கிடுவா. அவள் அப்பா அம்மா மினிமம் ஒரு 4 பேர் சேர்ந்து சீதன வெள்ளாட்டின்னு இருப்பா. சில பேருக்கு தளிகை பண்ணுறவா இருப்பா, வீட்டு வேலை பார்க்குறவா இருப்பா, டிரைவர் இருப்பா. இந்த சீதன வெள்ளாட்டின்னு பேர் அந்த காலத்தில் சின்ன பெண்களாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு பாவம் 6 வயசுலாம் கல்யாணம் பண்ணிட்டா ஒன்றும் தெரியாதுன்னு ஸ்ரீதன வெள்ளாட்டி கூட ஆட்கள் அனுப்புவாளாம் காரியம் பண்ணுறதுக்கு. அவளுக்கு ஸ்ரீதன வெள்ளாட்டி, சீதன வெள்ளாட்டின்னு பேர். சீதன வெள்ளாட்டியெல்லாம் சேர்த்தா ஒரு வீட்டில், பம்பாய் வீட்டில் ஒரு 6-7 பேர் இருப்பாள். ஒரு ஃப்ளோரில் எடுத்துட்டா 8 வீடு. இந்த மாதிரி பார்த்தேன்னா 24 மாடி. இந்த மாதிரி எவ்வளவோ அப்பார்ட்மெண்ட். பூமாதேவியால் தாங்க முடியுமோ? தாங்க முடியாது. இதுவே தாங்க முடியலன்னா அக்காலத்தில் அந்தணர்கள் பிராமணர்கள் செய்த வேள்வியை தடுத்து நிறுத்தின கம்சனின் கொடுமை தாங்க முடியாமல் பூமாதேவியானவள் பசுவின் ரூபம் தரித்து சென்றாள். எப்போவுமே பூமாதேவி ஒரு உருவு தரிக்கணும்னா அவ ஸ்வரூபத்தில் போக மாட்டா, பசுவின் ரூபத்தில் தான் போவோம். அது எங்கே தெரியறதுன்னா, பிருத்து சரித்திரம்னு கேள்விப்பட்டிருப்பேள் பாகவதத்தில். பிருத்து மகாராஜாவுக்கு தன தானியங்கள்லாம் போயிடுறது. அதெல்லாம் உலகத்துக்கு வாங்கி கொடுக்கணும். He has to bring back the wealth and prosperity to his province or kingdom. So what should he do was a big question. So Brahma answered this question saying that, hey Prithu, Mother Earth will appear as a cow before you and churn out all those things, milk out all those wealth that you require. வேதங்கள், சாஸ்திரங்கள், தனம், தானியம் எல்லாம் பசுவின் ரூபத்திலேருந்து தான் எடுத்தார். இப்போ பசுவின் ரூபம் தரித்து பூமாதேவி சென்றாள். பூமி திருப்த நிருபவ்யாஜ தைத்யானீக சதாயுதைஹி ஆக்ராந்த பூரிபாரேண பிரம்மாணம் சரணம் யயௌ கௌர்பூத்வா ஸ்ருமுகி கின்னா கிரந்தந்தி கருணம் விபோஹ உபஸ்திதாந்திகே தஸ்மை வியசனம் ஸ்மமவோச்சத. அழகா சொன்னார் பாகவதத்தில். அஸ்ருபூர்ணா ஒரே கண்ணெல்லாம் ஜலமா பிரம்மா கிட்ட போயிருக்கா. ஒன்று அற்புதமான க்ஷேத்திரம் பார்த்தோம், திருக்கரம்பனூர். திருக்கரம்பனூர் தான் 3ஆவதாக நம்ம சேவிச்ச கோவில், உத்தமர் கோயில்னு பேர். அந்த உத்தமர் கோவிலில் பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சிணமாக வரும்போது சிவபெருமான் சன்னதி, பிரதட்சிணமாக வந்தோம்னா ஓரமாக பிரம்மகுருன்னு ஒரு சன்னதி இருந்தது. பிரம்மாவுக்கு கோயில்கள் பொதுவாக நம்ம பார்த்தது கிடையாது, இருக்காது, இருந்தாலும் நாம் பார்த்தது கிடையாது. இங்கு இன்று அனுபவிக்க பெற்றோம்.
அந்த பிரம்மா கிட்ட போய் முறையிட்டாளாம் பூமாதேவி. என்னன்னு சொன்னா, பூபாரம் இப்படி இருக்கே பிரம்மா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். அப்போ பிரம்மா எங்க இருந்தார்? ஏதஸ்மின் அந்தரே தேவி மேரு மத்தியமுபேயுஷா பிரஜாபதி முகான் தேவான் பிராக சாகர மேகலா. அற்புதமான ஒரு சாகரம், சாகரத்துல ஒரு மேரு பர்வதம். சனாதன தர்மத்தை சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை ஸ்கூல்லேருந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். சன் சுற்றி வருது, பிளானட்ஸை சுற்றி வருதெல்லாம் சேட்டிலைட்ஸ், அதில் சிலது நேச்சுரல் சிலது ஆர்டிஃபிஷியல் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். இப்போ நாம் அனுபவிக்க வேண்டியது நம்ம சனாதன தர்மத்தில் கடலில் ஒரு மலை எப்படி இருக்கும்னா மேருமலைன்னு பேர். அந்த மேருமலை நம்ம மலை பார்க்குறாப்புல இருக்காது. நம்ம ஊர் பரங்கி மலையெல்லாம் எப்படி இருக்குது? மேலே கூராக இருக்குது, பெருசாக இருக்குது, கீழே ஃப்ளாட்டாக பேஸ் இப்படி இருக்குது. மேருமலை அப்சைடாக இருக்கும், பேஸ் மேலே இருக்கும், டிப்பு கீழே இருக்கும். அது ஸ்வர்ணமயமாக இருக்கும். அந்த பொதுவாக நம்ம சாஸ்திரப்படி மேருமலையை சுற்றி தான் சூரியன் வருது. உடனே சயின்ஸை இப்போ கொண்டு வராதிங்கோ, சூரியனை சுற்றி தான் மற்றவா வருதா கேள்விப்பட்டோம் அப்படி. இது சொல்கிறா சாஸ்திரத்தில், சூரியன் மேருமலையை சுற்றி வரான். எப்படி சுவாமி தெரியுதுன்னா, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேள். ராமர் கம்பராமாயணத்தில் சொல்கிறார், எனக்கு காட்டுக்கு எதுக்கு எங்கள் அப்பா அமிச்சார் தெரியுமா ஹனுமானே, சொல்கிறது கேளு. இது விபீஷணா எதுக்கு அமிச்சார் தெரியுமா? ராமா, உனக்கு 3 தம்பிமார்கள் இருப்பது போராது, இன்னும் கொஞ்சம் தம்பிமார்களை சேர்த்துன்னு வான்னார் அமிச்சாராம். என்னன்னு கேட்குறார் விபீஷணர். குஹனோடு 5 நாங்கள் 4 பேர் தான் விபீஷணா. வித் குஹா he became the 5th one, so we became a total of 5. குஹனுடன் 5. அடுத்தது வாலியுடைய தம்பி யாரு? சுக்ரீவனுடன் 6 சொல்லியிருக்கலாம் இல்லையா ராமர்? சொல்லலை. குன்று சூழ்வான் மகனுடன் 6 குன்றுனா மலை. இப்ப எந்த மலையை பத்தி பேசின? மேருமலையை சுத்தி எது வருது? சூரியன். சுக்ரீவன் யார் பிள்ளை? சூரியன் பிள்ளை. அதனால சுக்ரீவன் அவனோடு 6 சொல்லல, சூரியனின் பிள்ளையோடு 6 சொல்லல. எவன் ஒருவன் மலையை சுத்தி வரானோ அவன் பிள்ளையுடன் 6 குன்று சூழ்வான் மகனுடன் 6 அதனால நம்ம சாஸ்திரப்படி, அதனால தான் மேருவை ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு சங்கல்பம் அனுபவிச்சு பண்ணும்போது நமக்கு தெரியும். அத்ய பிரம்மணா பொதுவாக பண்ணுறது ஆண்கள், ஆனால் சங்கல்பம் கேட்டால் வாஸ்தவமாக பெண்களுக்கு தான் தெரியும். நான் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவளை சொல்லலை. ஒன்றே ஒரு விஷயம் கேளுங்க. மனு தர்ம சாஸ்திரம்னு இருக்குது. அது நம்ம ஊரில் வேண்டாம்னு சொல்கிறவா இருக்கா, அதை பற்றி போக வேண்டாம். மனு தர்ம சாஸ்திரம்னு இருக்குது. மனு தர்ம சாஸ்திரத்தில் மனு பகவான் என்ன சொன்னார்? இந்தந்த விஷயங்களை உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? சாஸ்திரப்படி. இந்தந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? வேதத்தைப்படி. இந்தந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? ஆகமத்தைப்படி. எல்லாம் சொன்னார். சொல்லி முடிச்ச கை ஆயிடுத்து. இப்போது இதையும் பார்த்து தனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். மனு சொன்னார், உங்கள் வீட்டிலேயே ரொம்ப கிழவியாக அனுபவத்தோடு கூடிய ஒரு பாட்டியை போய் கேளு, அவள் பதில் சொல்லுவோன்னார். நிறைய வீட்டில் பார்த்தேன்னா சாஸ்திர புஸ்தகம் எடுக்க மாட்டா. பாட்டி என்ன பண்ணணும்பா? அது நம்மாத்துலலாம் பொதுவாக தர்மம் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. அதுதான் சாஸ்திரமாக இருக்கும். அதனால் பெண்களுக்கு இன்னும் கேட்டால் சங்கல்பம் தெரியும். அத்ய பிரம்மணா இப்போது இருக்கின்ற பிரம்மா த்விதீய பரார்த்தே அவருடைய 2வது 50வது வயசில் த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே அப்புறம் 28தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதகண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே மேருவுக்கு தெற்கு பகுதியில் திரமிட தேசே திருச்சிராப்பள்ளி க்ஷேத்திர சமீபே குணசீல நாம்னீம் ஏதது உபநகரீம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி தேவாலய மத்தியே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியதுதான். எதுக்கு சொல்ல வந்தேன்? மேருக்கு மேலே பிரம்மா உட்கார்ந்துட்டு இருந்தார். பூமாதேவி போய் சொன்னாலாம், கிரீடாவராஹ தயிதே கிருதிநக்ஷிதீந்திராஹ சங்கிரந்தனஸ்தரிதரேபி திசாமதீஷாஹ ஆமோதயந்தி புவனானி அலிக ஆஸ்ருதானாம் அம்பத்வதங்கிரசாம் பரிணாம பேதைஹி. அப்போ எப்பேற்பட்ட பூமாதேவி போய் பிரம்மா கிட்ட போனா? விதவிதமான செல்வங்களோடு கூடிய பூமாதேவி போனா. இப்போ தேவர்கள் இவளுடைய அந்த கோலத்தை பார்த்து வருந்தினார்கள். அப்போ பெருமாள் இப்போ ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவா, பிரம்மா இஸ் ஈக்குவல் டு
சிவா இஸ் ஈக்குவல் டு விஷ்ணு. பஜன்லாம் அப்படி தான் பாடுவோம், பிரம்மா விஷ்ணு சதாசிவா அப்படின்னு பாட்டு உண்டு. இது பிரமாணம் ஆகாது. ஏன்னா சாஸ்திரத்தில் எடுக்கும்போது கஹ இதி பிரம்மணோ நாம, சிவபெருமானும் பிரம்மாவும் சொல்றா. கஹ இதி பிரம்மணோ நாம, கஹனா பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மா பூஜித்த க்ஷேத்திரமானபடியால் தான் அதற்கு காஞ்சின்னு பேரு. கஹ அஞ்சித காஞ்சி. கஹனா பிரம்மா, பிரம்மா பூஜித்து பெருமாள் வந்த க்ஷேத்திரமானபடியால் காஞ்சி. கஹனா பிரம்மா. ஈசன்னு சொன்னா சிவபெருமான். கஹ ஈச, பிரம்மாவும் சிவனும் சேர்ந்து ஆராதிப்பதினால் அவனுக்கு கேசவன்னு பேரு. அதனால இந்த பிரம்மா ஈக்குவல் டு சிவாங்கிறது நம்ம சாஸ்திரம் ஒத்துக்கல. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கா, வேதம் பாடும்போது பூமாதேவி போய் பிரம்மா கிட்ட முறையிட்டா. ஒருத்தர் எனக்கு தலைவலி சுவாமி தலைவலிங்கிறார். அவர் என்ன சொல்லணும், கவலைப்படாதீங்கோ, தலைவலி போக்குவதற்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திரை கொடுக்கணும், அதை கொடுக்கணும். அவர் சொல்றார், சுவாமி உங்கள் கஷ்டம் புரியுறது, நேக்கும் அதே தலைவலி, நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி பிரம்மா கிட்ட போய் நான் முறையிட்டால் கவலைப்பட்டால் அவர் நம்மளோட சேர்ந்து கவலைப்படுவார். அதனால் பிரம்மா கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு பிரம்மா என்ன பண்ணார், பூமாதேவியான பசு உருவை அழைத்து கொண்டு நேரே வைகுண்டம் சென்றார்கள். பெருமானை பெருமைப்படுத்துவதற்கும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஒரே வழி, வேதத்தை ஒத்துக்கணும். வேதத்திலேயே எல்லா வேதங்களிலும் அடங்கி உள்ள புருஷ சூக்தத்தை ஒத்துக்கணும். சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத், பெண்கள் சொல்லக்கூடாது. சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டத்தசாங்குலம் புருஷ ஏவேதகும் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம் உதாமிருதத்வஸ்யேஷானஹ யதன்னேனாதிரோஹதி ஏதாவானஸ்ய மஹிமா அதோஜ்யாயாகுஷ்ச புருஷः. இந்த ஸ்வரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புருஷ சுக்தத்தில். அப்படி இப்படி மாற்றி சொல்லிடக்கூடாது. புருஷ சுக்தத்தை சொன்னார். புருஷ சுக்தத்தை சொன்ன உடனே பெருமாள் 3 வேதத்துக்கும் மத்தியவர்த்தியாய் இருக்கின்ற பெருமாள். திரிவேதி மத்திய தீப்தாய திரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்ய பாஹ்யாந்தர ஹவிர்புஜே. 3 க்ஷேத்திரங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சிறப்புடையது. கோயில், திருமலை, பெருமாள் கோயில். கோயில்னு சொன்னால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீரங்கம், மற்றதுக்கெலாம் சொல்லணும் வெங்கடேஷ பெருமாள் கோயில் சொல்லணும். கோயில்னு சொன்னால் வெறும்ன கோயில்னு சொன்னால் கோயில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு யாராவது சொன்னால் வாஸ்தவமாக ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாருன்னு அர்த்தம். இல்லை சுவாமி நான் ஸ்ரீரங்கம் போகலை, எங்கள் ஆத்து பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் போனேன்னா அப்படின்னு சொல்லக்கூடாது. பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவில் பேரை சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா கோயிலுங்கிறது அந்த காலத்தையே காப்பிரைட் பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு கொடுத்துட்டா. வெறும்ன கோயில்னு சொன்னால் அது ஸ்ரீரங்கம் தான். கோயில், திருமலைன்னு சொன்னால் கேட்கவே வேண்டாம், டிடிடி வந்துருவா உடனே. டிடிடி திருமலை. பெருமாள் கோயில் காஞ்சிபுரம். அதனால் ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம். இதுக்கு 3த்துக்குமே 3 திவ்ய தேசங்கள் முக்கியமானது. 3 முக்கியமான திவ்ய தேசங்களில் முதல்ல இருக்கிறது ஸ்ரீரங்கம் தான். இப்போ வேதம் சொல்கிறது, நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். 3 சொல்கிறது. என்ன சொல்கிறது? நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு. நாராயணன்னு சொல்கிறது, வாசுதேவன்னு சொல்கிறது, விஷ்ணுன்னு சொல்கிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. நாராயண நாமத்தை வச்சு 8 அக்ஷரங்களோடு கூடிய அஷ்டாட்சரம், வாசுதேவ நாமத்தை வச்சு 12 அக்ஷரங்களோடு கூடிய துவாதசாட்சரம், இப்படிலாம் மந்திரங்கள் இருக்குது. 3 மந்திரங்களிலும் சிறந்தது எதுன்னு கேட்டால் பிள்ளலோகாச்சாரியார் சொன்னார், முதல் 3இல் சிறந்தது முதலேயாம் நாராயண மந்திரம் அஷ்டாட்சரம் தான் வசத்தின்னு விட்டார். 3ன்னு சொன்னாலே இன்னைக்கு என்னென்ன நல்லா இருந்தது, அது குழம்பு சாதம் பா ரொம்ப நல்லா இருந்தது, அப்புறம் தேய் சாதமும் நல்லா இருந்தது. இப்போ ஒருத்தர் சொல்கிறார் ரெண்டுமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். சாஸ்திரப்படி நியாய சாஸ்திரப்படி பார்த்தா எப்போ குழம்பு சாதத்தை முன்னாடி சொல்லிவிட்டாரோ குழம்பு சாதம் தான் முதல்ல நல்லா இருந்ததுன்னு அர்த்தம். அதனால் கோயில், திருமலை பெருமாள் கோயில்னு சொன்னாலும் கோயில்னு முதல்ல வருகின்றபடியால் ஸ்ரீரங்கத்துக்கு சிறப்பு. அதுக்கும் கதைக்கும் என்ன சுவாமி சம்பந்தம்னு கேட்டால், அந்த கோயிலை போய் நம்ம சேவிச்சுட்டு வந்துட்டோமே இல்லையா? சிறந்த 3இல் சிறந்ததை போய் நம்ம சேவிச்சுட்டு வந்துட்டோம். அதனால் நமக்கு கவலை இல்லை. நிர்பரோ நிர்பயோஸ்மி. அப்பேற்பட்ட 3 திவ்ய தேசங்களில் இருக்கின்ற பகவானே, திரிவேத்தி மத்திய தீப்தாய திரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்ய பாஹ்யாந்தர ஹவிர்புஜே. இவ்வளவு உபன்யாசத்திலும் அடியனுக்கு என்ன ஒரு குற்றுத்தி வரும்?
பகவானுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இங்கே ஃபேன் இல்லைன்னு. ஒருவேளை ஃபேன் இருந்தால் விட்டால் எல்லாரும் படுத்துட்டுருவோம். அது கொஞ்சம் அந்த ஃபேன் இல்லாதனால அப்படி கொஞ்சம் வீசின்னு இருக்கா. சத்ர சாமர கர திருத்த வீசின்னு இருக்கா. பெருமாள் எதுவுமே நல்லதுக்கு தான் பண்ணுவார், இதுவும் அதுக்கு தான். அதனால தான் துக்தா புதிஹி ரவி மண்டல பரமபத அப்படின்னார். பெருமாள் இருக்கிறது 3 உலகமா. இது இந்த உலகத்தில் இருக்க 3 சொல்லிவிட்டேன், வேற இடத்துல இருக்கிறதையும் சொல்லணும் இல்லையா? தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்னன்னு பெரியாழ்வார் சாதிச்சார். தனி கடலே, கடல்னு சொன்னா க்ஷீராப்தி. தனி கடலே பார்க்கடலில் பையத்து இன்ன பரமனடி பாடி. தனி கடலே தனிச்சுடரே, சூரியனுக்கு மத்தியவர்த்தியா இருக்கார் பெருமாள். அதனாலதான் தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிராசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவன் கிரீடீஹாரி ஹிரண்மய வைபுஹு திருதசங்க சக்கரஹா ஸ்ரீ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு திரௌபதி ரவிமண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய சூரியநாராயணனை பிரார்த்தித்தாள். 3வது தனி உலகே, தனி உலகுன்னு சொன்னா பரமபதம். அதனால தத்விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா. ஒருத்தரங்கிட்ட வந்து கேட்டார், ஏன் சுவாமி தெச்சை இலை கொடுக்கப்படாதா? அதில் கொடுத்தா நாங்கள் சாப்பிட்ருவோமேன்னர். தெச்சை இலைன்னு கொடுப்பா பாருங்க கோவில் எல்லாம், இது குச்சி குச்சியாக போட்டு தைச்சு கொடுத்துருப்பா. இல்லை என்ன ஆகிடும், நிறைய முறை பார்த்தீங்கன்னா குச்சி கொஞ்சம் வெளில வந்திருக்கும். நான் சொன்னேன், சுவாமி தெச்சை இலை கொடுத்துடலாம், 106 திவ்யதேசங்களுக்கு வந்திருக்கும், அது கழுத்தில் ஆப்டுன்னு தானே. தத்விஷ்ணோஹோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு சொல்லக்கூடிய தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னன்னு ஆழ்வார் சாதிச்சார். அப்பேற்பட்ட பெருமாள் யோகிகளின் ஹிருதயத்தில் சிந்தாமணியை போல் இருக்கின்ற பெருமாள். அனாவிலதியாம் அந்த சிந்தாமணி திவஸ்புரன் திசஸ்ய அபிமதம் சர்வம் அதிரஸ்காரிய தீதிதா சொன்னார். இப்போ பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண உடனே பெருமாள் சொன்னாராம், கவலைப்படாதீங்கோள், நானே வந்து பிறப்பேன் சொன்னார். சொன்ன உடனே பூமி தேவி சொன்னாலாம், பகவானே நீதானே ஸ்வர்ணத்துக்கு காரணகர்த்தா, நீதானே நெருப்புக்கு காரணகர்த்தா. நெருப்புன்னு சொன்னா ஜாதவேதன்னு பேர். பொதுவாகவே வேதம் சொல்லும்போது ஜாதவேத சேதுனவா மதோமரா அப்படின்னு இருக்கும். அக்னிய ஜாதவேதன்னு சொல்லுவா. ஏன்னா ஜாதேதி வேதா ஜாதவேதா, எவன் ஒருவன் எல்லோரின் பிறப்பு இறப்பை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு ஜாதவேதன்னு பேர். அக்னிக்கு எல்லார பற்றியும் தெரியுமா? நம்ம அக்னி எதிர்க்க உட்காந்துக்கிறோம், அது கொண்டா அதை கொண்டா அப்படிங்கிறோம். அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது, அதை கொண்டாங்கிறோம். அதில் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு காரியத்தை வச்சுன்னு சொல்லிட்டு இருப்போம். அக்னிக்கு புரியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அக்னிக்கு தெரியுமா? உன்னையும் தெரியும், உங்கள் அப்பனையும் தெரியும். அதனால் ஜாதவேதசே, அக்னிக்கும் அந்தராத்மாவாய் இருக்கின்ற பகவானே. அதனால தான் யஜ்ஞம் பண்ணும்போது பெருமாளுக்கு அந்த இடத்துல விடுவா அக்னிக்குள்ளே. ஏன்னா அக்னிக்கும் அந்தராத்மாவா இருக்கிறது பெருமாள் தான். இப்போ பெருமாள் லெஃப்ட் ஐ, பெருமாள் தன்னுடைய நேத்திரங்களை திறந்தார். பூமாதேவி பிரம்மாவையும் தேவர்களையும் முன்னிட்டு கொண்டு பூபாரத்தை போக்க வேண்டும் நாராயணான்னு சொன்னோன்னா பகவான் கண்ணை திறந்தார். கண்ணை திறந்தார்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ கஷ்டம் வரும்போது அப்பா அடி இப்போ ஃபேன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே திடீர்னு பெருமாள் கண்ணை திறந்துவிட்டார் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இப்போ அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார், இன்னும் 1.5 மணி நேரம் அவர் கண்ணை திறக்கப்படாது இல்லையா? கண்ணை திறந்துட்டார்னு சொல்லுவோம். கண்ணை திறந்துட்டார்னு சொன்னால் நல்ல காரியம். நல்ல காரியம்னா நல்ல சகுனம். சகுனம்னு சொல்லுகின்றபடியால் பெண்களுக்கு இடதுபுறம் துடித்தால் நல்ல சகுனம், வலதுபுறம் துடித்தால் துஷகுனம். பூமாதேவி பசுமாடா வந்திருக்கா, பூபாரத்தை பெருமாள் போக்கணும்னு வந்திருக்கா. பெருமாள் கண்ணை திறந்துட்டார் அப்படின்னா அவ கஷ்டம் விலகும். கஷ்டம் விலகும்னா சுகம் வரும். சுகம் வரும்னா நல்ல சகுனம். நல்ல சகுனம்னா பூமாதேவியான மாடுக்கு எந்த கால் துடிக்கணும்? இடது கால் துடிக்கணும். துடிச்சுது நர்தேசிகன் பிரஸ்புரந்தம் பிரியஸ்யேவ பரிரம்பாலி லாஷினம் தட்சிணாதிதரம் பாஹும் தட்சிணா பக்வமன்யதா சொன்னார். இப்போ பகவான் அபயம் கொடுத்தாராம் தேவர்களுக்கு. சொன்னாராம், இந்த பாரத்தை போக்குவேன், தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்வேன். கிருஷ்ணனா அவதரிக்க போறார். அவதார ரகசியத்தை கண்ணனே கீதையில 4வது அத்தியாயத்துல சொல்றார். பரித்ராணாய சாதுனாம்
விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கேளுங்கோ அர்ஜுனா, இதுதான் என்னுடைய அவதார ரகசியம். பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிப்பதற்கு. சில பேர் சொல்லுவா தன்னை அழிக்கிறதுக்கு பெருமாள் வந்தார்னு. அழிக்கிறதுக்கு நேரம் வர வேண்டாம். ஒரே இடத்துல அவன் ரிமோட் கண்ட்ரோல் அழுத்தினா பாம்பு வெடிச்சுடுறது. அழிக்கிறதுக்கு யாராவது வருவாளா? சாதாரணப்பட்டவன் வெடிச்சாலே அது வெடிக்கிறது. பெருமாள் நினைச்சா அழிக்க மாட்டார், அதுக்கு வர மாட்டார். அனுகிரகிக்கணும்னா கிட்டக்க வருவார். ஒரு குழந்தைய கொஞ்சணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிட்டக்க போவோம். தொட்டு கொஞ்சினாதான் நமக்கு சந்தோஷம். ஸ்கைப்பில் என்ன பேரம் பேத்தியை பார்த்து கொஞ்சினாலும் அது தொட்டா மாதிரி இல்லையே, நேர பார்த்து கொஞ்சினாதான் நல்லா இருக்கு. அனுகிரகிக்கணும், ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் பெருமாள் வருவார். பரித்ராணாய சாதுனாம். ரெண்டாவது காரியம் கேட்டார் தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில. விநாசாய ச துஷ்கிருதாம், துஷ்டர்களை நிரசிப்பதற்கு. நல்லோர்களை ரட்சித்து துஷ்டர்களை நிரசித்தால் என்ன ஆகும்னு கேட்டார் அர்ஜுனன். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மம் தலை ஓங்கும் சொன்னார். இது எப்போதெல்லாம் செய்வாய்? அப்போது ராமனாக பிறந்தாயே, அதோடு நின்று விட்டாயா? அப்போது தூணிலிருந்து நிருசிம்மமாய் வந்தாயே, அதோடு நின்று விட்டாயா என்று கேட்டார். அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பெருமாள் பதில் சொன்னார். சம்பவாமி யுகே யுகே, மறுபடியும் மறுபடியும் வரேன்னு சொன்னார். கலியுகத்தில் யாரா வருவேன்னு கேட்டா புராணம் சொல்றது கல்கி பகவானா வந்துட்டார். சுவாமி வந்துட்டார், வரப்போறார் இல்ல, வந்துட்டார் எங்க ஊர்ல, அது கல்கி பகவானன்னு பெருமாள் பின்னாடி வரப்போறார். இப்போ பெருமாள் சொன்னாராம், அவதாரிய புவோபாரம் அவதாரோ மமாமரஹ அநாதி நிதனம் தர்வம் அக்ஷதம் ஸ்தாபயிஷ்யதின்னு சொன்னாராம். இப்போ பெருமாள் கருப்பு முடியும் வெள்ளை முடியும் தூக்கி போட்டார். சுவாமி வெள்ளை முடியை தூக்கி போட்டால் ஒத்துக்கிறோம், ஏதோ பாவம் அவர் யுவாவாக யங்காக காமிச்சுக்கணும், வெள்ளை முடியெல்லாம் காமிச்சு கொடுத்துரும். அதுன்னு சுவாமி சேர்ந்து கருப்பு வேற போடணும். கருப்பு போடுவதற்கு காரணம் கருப்பு முடியாம் அந்த ஒளியிலிருந்து பிறந்தவனாம் கண்ணன். வெள்ளை ஒளி முடி, வெள்ளை முடி, வெள்ளரை பார்த்தோம், இன்னைக்கு சேவிச்சோமே. ஹயவக்திரன்னு பேர். பெருமாளை திருவெள்ளரையில் சேவிச்சோம், ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனோம். இப்போ பாதி பேர் பார்த்தேன்னா ஸ்வாபதசைக்கு போயாச்சு, பரபிரம்மத்தோட ஐக்கியமாயிட்டா. இன்னும் தட்டி தான் எழுப்பணும், வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திடவா. ஏறக்குறைய என்னை பார்த்துட்டு இருக்கதே பரபிரம்ம மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. கண்ணு அப்படி இப்படி விலக மாட்டேங்கிறது. ஒரு புறம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு, நம்மளையே பார்த்துட்டு இருக்காளே அவ்வளவு அழகா நம்ம இருக்குமான என்ன பங்கையர் கண்ணானை பாடேலோரெம்பாவாய். ஆனா நான் சொல்றது நம்ம பங்கையர் கண்ணன் அல்ல, பங்கையர் கண்ணன்னா பங்கஜ கண்ணன், அரவிந்தாக்ஷன், புண்டரீகாட்சனான திருவெள்ளரை பகவானை தியானிச்சுக்கோங்க. படியெல்லாம் ஏறி போனோமே, பெருமாளை சேவித்தோமே. புண்டரீகாட்சன்னு பேர் பெருமாளுக்கு. அந்த புண்டரீகாட்சனை யாரா சேவிச்சார்? திருமங்கை ஆழ்வார் ஹயக்ரீவனா சேவிச்சார். அதனால அந்த க்ஷேத்திரத்துல கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம். பரிமுகமாயருளிய நம் பரமன் காண்மின். பரிமுகமாயன்னு சொன்னால் வாஜிபக்திரனாய் ஹயவக்திரனாய் ஹயக்ரீவனாய் காட்சி கொடுத்த பெருமாள். அதனால்தான் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. சுவாமி கன்ஃபியூஸ் பண்றேன். படிப்புக்கு வித்யாலட்சுமிங்கிறா, படிப்புக்கு அம்பாளுங்கிறா, படிப்புக்கு சரஸ்வதிங்கிறா, படிப்புக்கு தட்சிணாமூர்த்திங்கிறா. சரி, நீங்கள் படிப்புக்கு இப்போ ஹயக்ரீவரை வேற காம்படிஷனுக்கு கொண்டு வந்துவிட்டு என்ன சுவாமி சொல்றேன்னா, சாதாரணமாக யோசிச்சு பாருங்கோ. கொனோட்டேஷன் வேணால் வேறு விதமாக சொல்லலாம். வாஸ்தவமாக ஆங்கிலக்காரா கூட என்ன சொல்கிறா, ஏதோ ஒரு விஷயம் யார் வழியாக வரணும்னா லெட் இட் கம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்துன்னு தான் சொல்லுவா. கொனோட்டேஷன் வேற, அது வேற அர்த்தத்தில் சொல்கிறா. ஆனால் வார்த்தை சொல்லும்போது ஹார்ஸ்ன்னு தானே சொல்கிறா. நம்ம நல்ல அர்த்தத்தில் எடுத்துப்போமே. எதுவுமே ஹயமுகனின் முகத்திலிருந்து தான் வர வேண்டும். பரிமுகமாயருளிய நம் பரமன் காண்மின். திருவெள்ளரையில் பார்த்தோம், வெள்ள முடியை தூக்கி போட்டார் பெருமாள். வெள்ள முடி, வெள்ள ஒளி, ஒளியின் அம்சமாக பிறந்தவன் தான் சங்கர்ஷணனான பலராமன். சுவாமி கண்ணன் பிறந்தான், வாசுதேவன் தான் கண்ணன். சங்கர்ஷணன் ஆதிசேஷன் பிறந்தான் பலராமன். இன்னும் 2 வியூகமூர்த்தி மிஞ்சிருக்கா. யாரவா? சுவாமி நீங்கள் ஏதோ சொல்லின்னு இருக்கேள், நாங்கள் ஏதோ பொறுமையாக ஏதோ சொல்கிறேள் அப்படின்னு ஏதோ மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக கேட்டால் நீர் மாட்டு கேள்வியில் கேட்குறீர். சஹஸ்ரநாமத்தை தியானியுங்கோள் அனிருத்தோ. வெரி குட், அப்பாடி சொல்லிவிட்டு. இல்லாட்டா ஆடியன்ஸ் போலாம் எடுக்க சொன்னா என்ன பண்ணுங்க. அனிருத்தன் பிரத்யும்னன். அனிருத்தோ அப்ரதிரதः பிரத்யும்னோ அமித விக்ரமः. அனிருத்தன் பிரத்யும்னன் வாசுதேவன் சங்கர்ஷணன். வாசுதேவன் தான் கண்ணன், கண்ணனின் அண்ணாதான் சங்கர்ஷணனான பலராமன், கண்ணனின் பிள்ளைதான் பிரத்யும்னன், பிரத்யும்னன் பிள்ளைதான்
அனிருத்தன். அப்படி மிஞ்சிருக்கிறது ஒன்று தானே, அது சொல்லிடலாமே. ஆனால் 4 பேர். இங்கே எங்கே சுவாமி போய் சேவிக்க போகிறோம்னா, நாளைய நாள் நாம் நாச்சியார் கோவில் போக போகிறோம். நாச்சியார் கோவிலுக்கு போன உடனே அங்கே அம்மா தான் காட்சி கொடுப்போ, கோவிலில் இருக்கிற அம்மா தான் காட்சி கொடுப்போ. நம்ம இடதுபுறமும் வலதுபுறமும் பார்த்தால் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தாதிகள் இருப்பார்கள், சேவிக்கலாம். இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ பெருமாள் பிறக்கிறேன்னு சொல்லிட்டார். பிறக்கிறேன்னு அவர் சொன்னதை சாராம்சமா பட்டத்ரீல் நாராயணியத்தில் இருக்கிறார். இங்க பாருங்கோ, இந்த க்ஷேத்திரத்துக்கே குணசீலம், எந்த ரோகம் இருந்தாலும் தீரும். இப்போ நான் படிக்க போகிறதும் நாராயணியம், இது கேட்டால் ரோகம் தீரும். எல்லாம் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் தான். இந்த வாட்டி மெட்ரோ ஆடி தள்ளுபடி இப்போ ஆவணிலேயே வந்துட்டு இருக்கு. பாரு, சாந்திரானந்த தனோஹரே நனுபுரா தெய்வாசுரே சங்கரே त्वत्कृत्त अपि कर्मशेषवशतो एतेन याता गतिं तेषां भूतलजन्मनां दिदिभुवां भारेण दूरार्दिता भूमि प्राप विरिञ्चमाश्रितपदं देवैः पुरैवागतैः. எல்லா தேவர்களும் வந்து பூமாதேவி பிரார்த்திக்க பகவான் பிறந்தான், விஷ்ணு குலத்தில் பிறக்கிறேன்னு சொன்னான். அதே சமயத்தில் தான் சூரசேன மகாராஜான்னு உத்தரப்பிரதேசத்தில் ஆண்டுன்னு இருந்தார். அப்போது ஒரே அவன் ஊர்காலத்து உத்தரப்பிரதேசில் ஒரே ரைட்ஸ் அவன் பிள்ளை கம்சனால். அந்த ரைட்ஸ் இன்றைக்கும் இருக்குது அந்த ஊரில். அதனால் சூரசேன மகாராஜா இருந்த காலத்தில் அவன் பிள்ளை கம்சனால் நிறைய ரைட்ஸ் ஆனாவுன்னா அங்கே இந்த பலாத்காரங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். சூரசேனனை சிறைச்சாலையில் வச்சுட்டான் கம்சன். பிற்காலத்தில் சூரசேனனுக்கு பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், விடுவித்தான். அவனுக்கு 8 பொண்ணு. சூரசேனுக்கு 1 இல்லை 2 இல்லை 1 இல்லை 8 தான் சொல்லுவா. 5 பெற்று அரசனும் ஆண்டி ஆயிட்டான். இவர் 8 பெற்று அரசனாகவே இருந்துவிட்டார். அதனால் 8 பெண்கள் 7 பெண்கள் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. ஆனக துந்துபின்னு பேர். வாத்தியங்கள் அநேகம், அஷ்டாதச வாத்தியங்கள்னு பேர். 18 விதமான வாத்தியங்கள் சொல்லுவோம். அதில் ஆனகம் துந்துபின்னு வாத்தியங்கள். இதெல்லாம் ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது, வீணை மாதிரி கிடையாது. ப்ளக் பண்ண வேண்டாம், போ பண்ண வேண்டாம், இல்லை காற்றினால் ஊத வேண்டும். ஏன் காரணம் என்ன? ஏன்னா பின்னாடி இந்த வம்சத்தில் பிறக்க போகிற கண்ணனும் காற்றினால் இருக்கக்கூடிய ஒரு வாத்தியத்தை தானே வாசிக்க போகிறார். சூச்சிப்பிக்கணும்னு கண்ணன். இப்போ கண்ணனை பார்த்துட்டு யூ ஆர் நாட் ஃப்ரம் திஸ் வம்சம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? பாத்தியா, எங்கள் வம்சத்தில் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வாசிப்பா, நானும் அதை தான் வாசிக்கிறேன். கிருஷ்ணலீலான்னு நிறைய பேர் இப்போ தலைப்பு போட்டுடுறா. கிருஷ்ணலீலான்னு என்ன சொல்கிறான்னா, கண்ணன் வெண்ணெய் திருடினா, ராசக்கிரீடை பண்ணா, அஷடு தான் இதெல்லாம் உபன்யாசம் பண்ணோம். கிருஷ்ணலீலாங்கிறத அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டார். எப்படி சுவாமி சொல்கிறேள் பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போது ராஜதானி ததப் ச அபூத் சர்வ யாதவ பூபுஜாம் மதுரா பகவான் யத்ர நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி. எந்த நாட்டு ராஜா அவர்? மதுரா தேசத்து ராஜா. மதுராங்கிற உபநகரிக்கு ராஜா சூரசேனர். மதுராங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா. இப்போ வசுதேவர் ஒரு ஆனக துந்துபின்னு பேர் ஒரு பக்கம் வச்சுப்போம். சூரசேன மகாராஜாக்கு 8 பொண்ணு, 7 பொண்ணை ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சுவாமி 1 சரியாக வச்சுக்கலன்னு என்ன சுவாமி பண்ணுறது? சமத்தா இருப்பார்னு ஒரு நம்பிக்கையில் பண்ணி கொடுத்துட்டார். என்ன பண்ணுறது சொல்லும்? 7 பொண்ணையும் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அவருக்கு ஆனக துந்துபின்னு பேர். ஏன் ஆனக துந்துபின்னா, இவர் பிறக்கும்போது தேவர்கள் ஆனகம் துந்துபி போன்ற வாத்தியங்கள்லாம் வாசிச்சாலாம். எதனால் வாசிச்சாங்கிறதையும் பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த ஆனக துந்துபி பிறந்தபோது ஆனக துந்துபிகள் வாசிக்கப்பட்டதால் இவருக்கு ஆனக துந்துபின்னு பேர் வந்துடுத்து. ஊத்துக்காடு போக போகிறோம். லிஸ்ட்டில் பார்த்தேளா, ஊத்துக்காடு க்ஷேத்திரங்கள் 108 இல்லை. ஆனால் அங்கே இருந்த வெங்கட சுப்பையர் கிட்டத்தட்ட அதை க்ஷேத்திரமாக்கிட்டார். அவர் மாதவ பஞ்சகம்னு ஒரு ஸ்லோகம் பாடியிருக்கார். ஹரி ஹரி மாதவ மதுசூதன ஜய ஆனக துந்துபி பாக்யபதே. மாதவ பஞ்சகம்னு கண்ணனை பாராட்டுறார். நாளைக்கு போகும்போது ஊத்துக்காடில் எல்லாரும் ஊத்துக்காடு வெங்கட சுபையரோட ஒரு கீர்த்தனையாவது பாடணும். அலை பாயுதே கண்ணாய மனமிகு அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் பால்வடியுன் முகம் நினைந்து நினைந்தென்னுள்ளம் பரவசமிகவாகுதே. அசைந்தாடும் மகிழொன்று கண்டால் நம் அழகவதானென்றே சொல்வது போல் தோன்றும் புகழூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி. தாயே யசோதா உந்த நாயர் குல துதித்த மாய
கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை கேளடி தாயே யசோதா. அந்த ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் மாதவ பஞ்சகம்னு பாடியிருக்கார். ஆனக துந்துபிங்கிறார் வசுதேவரை. வசுதேவருக்கு சூரசேன மகாராஜா 7 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். மிஞ்சினது 8வது தேவகின்னு பேரு. தேவகியும் கம்சனும் பெரியப்பா சித்தப்பா பசங்க, கசின்ஸ். அவா சொந்த அண்ணா தங்க கைவீசம்மா கைவீசு பாசமலர்லாம் அங்கே போடவே வேண்டாம், கசின்ஸ் தான் அவா. கசின்ஸ் இப்போல்லாம் அப்படி தானே ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஓன் பிரதர் சிஸ்டர்லாம் இருக்கிறது ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு. மற்றவாடெல்லாம் ஆல் இண்டியன்ஸ் மை பிரதர் சிஸ்டர் சொல்லிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி இருந்தவான்னு வச்சுக்கோங்க. இப்போ தேவகி யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு அவருக்கு யோசனை சூரசேனருக்கு. யோசிச்சு பார்த்தார், பண்ணி கொடுத்துடலாமே. யாருக்குன்னார், ஆனக்கு துந்துபிக்கை. ஏன் சுவாமி 7 பொண்ணு கொடுத்துருக்கள், மறுபடியும் அதே இடத்த கொடுக்கணுமா? சில பேர் கல்யாணத்துக்கு போய் புடவை வாங்குவா, எல்லாம் சுந்தரியிலேயே வாங்கினா நல்லா இருக்காது சுவாமி, RMKவிலே ஒன்றாவது அந்த கடையிலேருந்து இருக்கணும், வேற மாப்பிள்ளை தேடலாமே அப்படின்னு சுவாமி மண்டே ஆடுற பழக்கம் அப்படி இருக்கு சுவாமி. அதனால 8வது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சார். ஏன் 8வது கல்யாணம் பண்ணிக்கணும்? 8வது தேவகி. ஏன்னா தேவகிக்கு கண்ணன் 8வது. எல்லாம் வருங்க. ஆனா கிருஷ்ணன் நம்மளால எட்ட முடியாது. எட்டலாம் 8 அக்ஷரங்களோடு கூடிய அஷ்டாட்சரியார். எல்லாம் 8ஓட வந்துடுத்து பாருங்க. அதனால தான் தேசிகன் என் சித்தி என் பத்தி அப்படின்னா ரகசியத்திரைய சாரத்தில் விஷயத்துக்கு வருவோம். இப்போது கல்யாணம் பண்ணி கொடுத்தார். எவ்வளோ சமத்தாக இருந்தால் கல்யாணம் கொடுத்துப்பார் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் உபன்யாசத்தை சொல்கிறது உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள், மற்றவா சொல்லி கேட்டிருப்பேள், நான் சொல்லியே கேள்விப்பட்டிருப்பேள், ஆனால் கேட்டு மறந்துருப்பேள். மறுபடியும் சொல்கிறேன். மாப்பிள்ளைக்கு ஜாமாதான்னு பேர். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாள், 4 வேதம் இருக்குது, 5வது வேதம்னா பாரதமா, மகாபாரதம்னா 5வது வேதம், பாரத பஞ்சமோ வேதா, பாரதம் 5வது வேதம். கிரகங்கள் எவ்வளோ இருக்கு? நம்ம எவ்வளோ சுற்றி வரும் சொல்லுங்க? 9. 10வது ஒன்று இருக்கான் மாப்பிள்ளையா. ஜாமாதா தசமோ கிரகா. ஏன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார், சுந்தர்குமார் அண்ணா பதில் சொல்வார், 9 படுத்துற பாடு தாங்காமல் 10வது ஒன்று படுத்துறதே அப்படின்னார். ஜாமாதா தசமோ கிரகா. அப்பேற்பட்ட ஜாமாதா நமக்கு வேண்டாம், இருக்கின்ற சமத்து ஜாமாதாக்கே 8வதையும் கொடுத்துள்ளான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ணி கொடுத்து ஜானவாச ஊர்கோலம். அது எந்த ஊர்கோலம்? ஜானவாச ஊர்கோலம். நம்ம இப்போது 6ஆம் தேதி போக போகிறோம் இல்லையா, தாம்பரத்துலேருந்து டி நகர் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஜானவாச ஊர்கோலம் மாதிரி போகுமே, அந்த மாதிரி ஜானவாச ஊர்கோலத்தில் அவர் வண்டியில் ஏற்றி ரோஜா பூலாம் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி அந்த வசுதேவரையும் ஏற்றி தேவகிரியும் ஏற்றி. அப்போ கம்சன் சொன்னான், சின்ன வயசில் இவன் மிட்டாய் கேட்டால் கைவீசம்மா கைவீசுன்னு நான் பாடியிருக்கேன், நான் தான் தேரோட்டுவேன்னு பெரிய இவன் மாதிரி உடனே மீடியாலாம் ஃபோட்டோ பிடிச்சிவிட்டா. சோர்சஸ் ரிவீல்டு அப்படி தானே சொல்லுவேன். யாரும் சொல்கிறதுக்கு பயணம் சோர்சஸ் ரிவீல்டு அப்படின்னு சோர்சஸ் ரிவீல்டுன்னு சொன்னாலாம். அவனே தேரோட்டினான். தேரோட்டுறதுக்கு உட்காந்துண்டா. முன்னாடி மாமி பாதாம் தட்டு பிஸ்தா தட்டு ஏதோ எடுத்துன்னு போகிறா. அவளுக்கு கிடைச்சி செட்டா ஸ்டோர்ஸ் பாம்பேலேன்னு வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக அங்கே எடுத்துன்னு போகிறா அப்படின்னு வச்சுக்கோங்க. எடுத்துன்னு போகிறேன். அப்படி போகும்போது அசரீரி வாக்கு ஒன்று கேட்டது. தமிழில் சொல்லுவோம் அசரீரி அப்படிமோ. அஷடுன்னு அர்த்தம். அசரீரி கிடையாது, ஷரீரம். ஷ சம்ஸ்கிருதத்தில் ஷரீரம்னா உடம்பு. அதுலேயும் அழகு என்னன்னா, உடம்புக்கு 2 வார்த்தை உண்டு சம்ஸ்கிருதத்தில். ஷரீரம் தேகம். எது குறைஞ்சுட்டே வருதோ அதுக்கு ஷரீரம்னு பேர். யாராவது கொஞ்சம் மெலிஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன சுவாமி ஷரீரம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஷீரியத்தே இது ஷரீரஹா. எது குறைஞ்சுட்டே வருதோ அது ஷரீரம், எது பெருத்துண்டே போகுதோ அது தேகம். ஏறக்குறைய நம்ம ஷரீரம்னு யாரையும் பார்த்து கேட்குற மாதிரி இல்லை, தேகமாக தான் இருக்குது. அது இருக்குது. இல்லை சுவாமி நீங்கள் இவ்வளோ நாளாக நடக்க வச்சுட்டு 2 நாளாக அது சரீரமாக தான் போகும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ நாள் நடந்திருக்கோமே, நீங்கள் வெயிங் மிஷினில் போய் பாருங்கள், 2 kg ஏறி இருப்பேன். என்ன இருந்தாலும் நமக்கு நடக்கிறாப்புல இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு நடக்கிறாப்புல இருக்குது. ஆனால் ஏறி இருப்போம். அவ்வளோ தீர்த்தம் குடிக்கிறோம், அவ்வளோ இது குடிக்கிறோம், ஏறி இருப்போம் 2 kg. அதனால் ஷரீரம். ஷரீரத்தோடு கூடி உடம்போடு கூடி ஒருவன் பேசினால் அதற்கு ஷரீரின்னு பேர். இப்போ நான் பேசுறதெல்லாம் ஷரீரி. கேட்கறது பார்க்குறேள், குரல் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறேள், ஷரீரி. குரல் கேட்கறது உடம்பு தெரியல அப்படின்னா அதுக்கு அஷரீரி வாக்குன்னு பேர். அசரீரி கிடையாது, அது ஷரீரி வாக். அஷரீரி வாக் சொல்லிது. முட்டாள் மாமிகள்லாம் பிஸ்தா தட்டு அவன் மாட்டுக்கு தூக்கின்னு போயிருக்கா. அது எங்கேயோ ஏதோ பட்டாசு சத்தம் வெடிக்கிறது. தேவகி வசுதேவாள் என்ன பார்வை உண்ட பார்வைன்னு ஏதோ பார்த்துட்டு பாடின்னு போயிட்டு இருக்கா. கம்சன் முட்டாள்னு என்னை கூப்பிட்டுட்டான்.
உடனே வசுதேவர் முட்டாளுன்னு தானே கூப்பிட்டான், முட்டாள் கம்சன்னு கூப்பிடலையே, கம்சனுக்குள்ளுக்குள்ளே தெரியுது, பேர் சொல்லி கூப்பிடலேனாலும் நம்ம தான் அது அப்படின்னுட்டு. அதனால கம்சன் பார்த்தானாம், எதற்கு முட்டாள்னு கூப்பிட்டான்னு சொன்ன உடனே அப்போ அந்த அசரீரி வாக் சொல்லிட்டான், பிரதி பிரகிரஹிணம் கம்ச அமபியபாஷ்ய ஷரீரி வாக் அஸ்யாத்வாம் அஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் வஹசே புதா. இவள் யாரை நீ ரதத்தில் ஏத்தி செல்கின்றாயோ அவளின் 8வது கர்ப்பமே உன் மரணத்துக்கு காரணமாகும். இவ்வளவு நாள் கடைக்கு போகலாமா கைவீசு, முட்டாய் வாங்கலாமா கைவீசு பாடினவன் முடியை சுருட்டி கொண்டான், இழுத்தான், வாளை எடுத்தான், வெட்ட போனான். ஏன் இப்படிலாம் கத்தி கத்தி பேசுறேன்னா, நான் பெருமாள் நகர்ந்து போனார்னு கிருஷ்ணன் சுவாமி மாதிரி பேசினேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் நீலாம்பரி தான், அவ்வளோதான், தூக்கம் இன்னும் அப்புறம் முடியாது. அது கொஞ்சம் அப்படியே அசதி கசதி பேசினாதான் கொஞ்சம் அப்பப்போ தூக்கத்துலேயே, எப்போவுமே தூக்கத்தில் போயிடுவோம். உபன்யாசத்தை ஷார்ட்டாலும் சரி ஷாப்பிடலைனாலும் சரி, ஷார்ட்டத்தினால ஒன்றும் வரல. அது என்ன ஆகிடும், உபன்யாசத்தில் தூக்கத்தில் போனோன்னா அந்த உபன்யாசத்தை சட்டுன்னு எழுப்பிட்டாருன்னா நமக்கு அவருக்கு தெரிஞ்சக்கூடாதுங்கிறதுக்காக தலையை ஆட்டுவோம். இவ கண்டுபிடிச்சிட்டாரு, ஆட்டாத அவ்வளோதான், நீங்கள் தெரிஞ்சு போயிடும், அப்புறம் நீங்கள் தூங்கிட்டு அவ்வளோதான். அதனால இப்போ 8வது கர்ப்பம் மரணத்துக்கு காரணமாகும்னு சொன்னான். உடனே அவன் வெட்ட போயிட்டான். இப்போதான் ஒன்று சொன்னேன், கிருஷ்ணலீலா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது வெண்ண திருடினதில்லை, இங்கே ஆரம்பிச்சுடுத்து. எங்க ஆரம்பிச்சது நன்னா கவனிங்கோ. கிருஷ்ணாவதாரத்தில் பின்னாடி பெருமாள் யுத்தம்னு தீர்மானம் ஆயிடுத்து. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவ மாமகா பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய. துரியோதனன் காத்துன்னு இருக்கான், எப்போ இந்த பாண்டவாளை முழிச்சு கட்டிட்டு இந்த ராஜ்யத்தை நாம் பெறுவோம். பாண்டவாள்லாம் காத்துட்டு இருக்கா, எங்க வைத்தறிச்சல கொட்டிண்டது போரும் துரியோதனா, உன்னை நாம் தோற்கடிப்போம்னு காத்துட்டு இருக்கா. 1 2 3 சொல்றதுக்குள்ள சண்டை போட்டுருவா. இந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி சைன்யம், அந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி சைன்யம் காத்துன்னு இருக்கா. குருக்ஷேத்திரம்லாம் நீங்க கேட்க வேணாம், தெற்கெல்லாம் எவ்வளோ தேவையில்லை. வடக்குக்கு நீங்க சம்மருக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் 44, ராத்திரி அதே 44. இங்கே கொஞ்சம் குறையும், அங்கே குறையாது, சுட இருக்கும் பூமி, காத்துன்னு இருக்கா எல்லோரும். அப்போ அர்ஜுனன் இவ்வளவு நாளாக வெட்டிடுவேன் குத்திடுவேன் அதெல்லாம் சொன்னவன் எல்லாத்தையும் வில்லெல்லாம் போட்டுவிட்டு லேட்டஸ்ட் கோ பேக் ஹோம் பேக் டு பெவிலியன்னு சொன்னான். இப்போ கிருஷ்ணன் சொன்னான், சண்டை போடாதேன்னு சொல்லும்போது போடுறேன்னு, எல்லாம் தீர்மானம் ஆயிடுதுன்னு சொன்னோடனே திரும்பி போகிறேங்கிற, போகாதேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொன்னான். இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி மத்தியமான பூமியில் கொண்டு நிறுத்து, பாப்பையா மாதிரி நான் போய் பார்க்குறேன், 2 பக்கமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டான். அதனால் கிருஷ்ணர் கொண்டு போனார். கூல் டியூட் அப்படின்னு இப்படிலாம் சொல்ல பாருங்க. கூல் டியூடுன்னா கண்ணன் தான். சண்டைக்கு காத்துட்டு இருக்கா, இவர் ஜிங்குன்னு நடுவில் கூட்டின்னு போகிறார். அப்போ அர்ஜுனன் சொன்னான், நான் வெட்ட மாட்டேன், அத்திம்பே சித்தப்பா அத்தான் எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. அவர் என்ன சொல்லணும், கொல்லு, நான் உனக்கு கூட இருக்கேன்னு சொன்னா. ஆரம்பிச்சுட்டார் இவர். சரீரம் வேற, ஆத்மா வேற, ஆத்மாங்கிறது இது, தர்மி ஜானம்ங்கிறது இது, தர்மபூத ஜானம்ங்கிறது இது, இதில் தான் பரபக்தி பரஜான பரமபக்திகள், இதில் தெய்வாசுர யோகம் அது. இப்போ என்ன எடுத்து கேள்வி கேட்டவருக்கே மறந்து போயிடுது, என்ன கேட்டோம், எங்கய்யா ஆரம்பித்தோம், நான் ஏதோ கேட்டேன் நீ ஏதோ இல்லை சொல்கிற, முடித்த உடனே அவன் சொல்லிவிட்டான், குழம்பி எடுத்துந்தான். அப்பாடி அதுதான் சுவாமி, உபன்யாசம் கேட்டவுடனே சில பேர் குழம்பி போயிடுவா, எனக்கு அப்போ தான் சாபல்யமாக இருக்கும். ஏன்னா அப்போது தீர்மானம் சொன்னால் தான் இவ பெரிய வித்வான் ஒத்துப்பா, ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிட்டா இது இவ்வளோதான் யோசிப்பா. அதனால் சர்வதர்மான பரித்தேஜன்னு சொன்னார். எல்லோரும் சண்டைக்கு போருக்கு தயாராக இருக்கும்போது கண்ணன் சாந்தமாக இருந்து பதில் சொன்னான். கண்ணன் பார்த்தார், நமக்கு இந்த குணம் இருக்க போகிறது, நம்ம அப்பாவுக்கும் அந்த குணம் இருக்கணும் இல்லையா. we don't choose our parents because we are not born as a result of our desire. இச்சாதீனமாக நாம் பிறப்பது கிடையாது, கர்மத்தின் அதீனமாக தான் பிறக்கிறோம். பிடிச்சிருக்கோ இல்லையோ அவர் அப்பா தான், பிடிச்சிருக்கோ இல்லையோ அம்மா தான், இது பிடிச்சிருக்கோ இல்லையோ நம்ம பிள்ளை தான். கர்மாவின் அதீனம். பெருமாள் அப்படி இல்லை. பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருப்பம். ராமர் தேர்ந்தெடுத்தார் தசரதர் தான் அப்பான்னு. கண்ணன் தேர்ந்தெடுக்க வேண்டும் யார் என் அப்பான்னு. கண்ணனுக்கு தெரியும் தர்ம பூமியில் நாம் இப்படி இருக்க போறோம், போர்க்களத்தில் தர்மம் பேச போறோம்னு. இதே மாதிரி ஒரு அப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தேவகி முடிய பிடிச்சி இழுக்கும்போது கம்சன் வெட்ட போகும்போது வசுதேவர் சொல்றார், யாரை வெட்டுற, ஷரீரத்தை தான் நீ வெட்ட போற, ஆத்மாவை இல்லை.
இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு தெரியல, பிறந்தாலும் கமலா செல்வராஜ் கிட்ட போகணுமா இல்லையான்னு தெரியல, அது 8வது வரைக்கும் போகுமான்னு தெரியல, எதை நம்பி இதை வெட்ட போகிறேன்னு சொன்ன உடனே கம்சனின் அந்த வசுதேவரின் சின்ன பகவத்கீதையை கேட்டு கம்சன் திருந்தினான். வாசுதேவனின் பகவத்கீதையை கேட்டு அர்ஜுனன் திருந்தினது போல். அதனால் கண்ணன் தேர்ந்தெடுத்தான், இவர்தான் எனக்கு அப்பா. 6 குழந்தைகள் பிறந்தார்கள். அப்போது கம்சன் என்ன பண்ணிட்டான், முதல் குழந்தையை வசுதேவர் கொண்டு வந்தார். இதில் முட்டாள் என்ன பண்ணி எடுத்து பாருங்க, 8வது கர்ப்பத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம், தனித்தனி ரூமில் போட்டுருந்தான். ஒரு ரூமில் வேற போட்டுவிட்டு இவன் உடனே 9வது மாதம் ஒரு குழந்தையோட வந்து நின்றுட்டா. வசுதேவர் உடனே அவர்லாம் வந்து ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி டேக் திஸ் பேபி அப்படின்னு. உடனே கம்சன் பார்த்தா, நீலாம் ரொம்ப கரெக்டாக கட்டிடுறப்பா, நீ சொன்ன வாக்கை காப்பாற்றுற, எடுத்துன்னு போனுட்ட. நாரதர் பிரத்யக்ஷமான, ஐயோ என்னையா இது பொலிட்டிக்கல் அட்வைசராக நான் இருக்குன்னு கேளுயா, சொல்கிற விஷயத்தை கேளும். இப்போது முதல் குழந்தை பிறந்தாச்சு, இந்த சந்தோஷத்தில் 2வது பிறக்கும், 2வது பிறந்த சந்தோஷத்தில் 3வது பிறக்கும், நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவேன், 8வது பிறந்துடும். இப்போ அசரீரி வாக் முதல்லேருந்து 8ன்னு தான், பின்னாடியிலேருந்து 8ன்னு தான் நமக்கு தெரியாது, கவுண்டிங் எப்படி இருக்கும்னு தெரியாது பாருங்க. அதனால் இது வந்து எப்படி குழம்பி போயிட்டார் கம்சன். வாட் யூஆர் சீயிங் இஸ் ஆல்சோ வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேரில் ஒரு யோஜனா ஆரம்பிப்போம்னு அவர் பேரில் ஒரு ஸ்கீம்லாம் வேறு கொண்டு வந்துவிட்டார், நாரஜா யோஜனா ஸ்கீம். அந்த கவர்மெண்ட் ஏதாவது போடணுமோன்னு கொண்டு வந்துவிட்டார். உடனே போட்டு சரி குழந்தையை கொண்டான்னு சொல்லி முதல் குழந்தை 2, 3, 4, 5, 6 குழந்தைகளை வெட்டிவிட்டார், கொன்னுட்டான் கம்சன். இன்னும் சில பேர் சொல்லுவோம், ஒய் டிட் நாரதா டூ திஸ், அன்னெசரிலி இஸ் கிரியேட்டிங் சம் ப்ராப்ளம். காரணம் இல்லாமல் காரியமில்லை. காலநேமி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அது யாருன்னா ஹிரண்யாக்ஷன் பரம்பரையில் வந்தவன். அவனுக்கு 6 குழந்தைகள். விசித்திரமாக அந்த 6 குழந்தைகளும் குணசீலத்துக்கெல்லாம் வந்து சேவிக்கும். சும்மா சொல்கிறேன், ஏதோ க்ஷேத்திரத்துக்கு போய் சேவிக்கும். ஹிரண்யகசிப்புக்கு இது பிடிக்கல, நம்ம குடும்பத்தில் வந்தது நாராயணன் பேர்லாம் சொல்கிறது பேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 குழந்தைகளையும் போட்டு கொன்னுட்டான். அப்போ சொன்னால் இந்த 6 குழந்தைகளையும் ஈன்றெடுத்த காலநேமியே பின்னாடி நான் கொல்வதற்கு பதிலாக அவன் கொல்வான். அதனால் காலநேமி தான் கம்சனா பிறந்து இந்த 6 குழந்தைகள் தான் தேவகிக்கு பிறந்து இந்த 6 குழந்தைகளை கம்சன் கொல்ல வேண்டியதாயிடுது. 7வது கர்ப்பம் தரித்தாள் தேவகி. தேவகி தரித்த உடனே அவள் தரிக்கும் போது பெருமாள் என்ன பண்ணார், ஆகர்ஷணம் பண்ணார், வெள்ள இழுத்தார், டிரான்ஸ்ஃபர் பண்ணார். யாருக்குன்னா வசுதேவருக்கு இன்னொரு பத்னி ரோஹிணின்னு இருந்தா, ரோஹிணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். ரோஹிணியின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தபடியால் சங்கர்ஷணன், ஆகர்ஷணம் பண்ணி செலுத்தியபடியால் சங்கர்ஷணன், ஆதிசேஷனின் அம்சாவதாரம். இவளுடைய 7வது கர்ப்பம் அவங்க குழந்தையா பிறந்திருக்கு. இப்போ 8வது கர்ப்பம் இவ தரிக்கணும். 8வது கர்ப்பம் எப்படி இதில் ஒன்று பாரு, 7வது கர்ப்பம் தரிச்சிருக்கான்னு அந்த லேடி டாக்டர் அட்டெண்டிங் டாக்டர் போய் சொல்லிவிட்டா கம்சன் கிட்ட. இப்போ குழந்தை இனிமேல் வளர மாட்டேங்கிறது, ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தா இல்லவே இல்லை, மிஸ்ஸிங். உடனே சொல்லிவிட்டாள் அது அபார்ஷன் ஆகிடுதுன்னு. நான் சொல்லலை, ஸ்லோகம் சொல்கிறது. இப்போ 8வது கர்ப்பம் தரிக்க போறா தேவகி. அப்பதான் பெரியவா ஸ்லோகம் எடுக்கிறா, பகவானபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கரஹ ஆவிவேஷாம்ச பாகேன மன ஆனக துந்துபேஹ ச விப்ரத் பௌருஷம் தாம பிராஜமானோ யதா ரவிஹி துராசதோ அதி துர்தர்ஷோ பூதானாம் சம்பபூவஹ. தேவகியும் வசுதேவரும் சேர்ந்தார்கள். It was just not merely a union of 2 bodies that are prone to decay and destruction, but it was the communion of 2 hearts. ஜட்டையோர் ஹிருதயோர் அப்படின்னர் வல்லபாச்சாரியார் தன்னுடைய வியாக்கியானத்தில். அதனால பெற்றோர்கள் குழந்தை மீது சொல்லாமல் அந்த சமயம்ங்கிறது பகவானை நினைத்து செய்தால் ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஷ்யேன் மதுசூதனஹா, பெருமாளை ஒரு காலத்திலேயாவது நினைக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். அது பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் முதலாழ்வார்களை பார்த்து ஸ்ரீரங்க பாசுரம் கேளுங்கோ, ஸ்ரீரங்க பாசுரம் நிறைய பேர் சொல்லி இந்த பாசுரம் கொடுங்கன்னு கேளுங்கோ. முதலாழ்வார்கள் சொன்னா, கருவரங்கத்து உட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயான் திசைனா. முதலாழ்வார்களை போய் யாரோ கேட்டா, சுவாமி விச் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபர்டா ஹார்வர்டா? அவள் சொன்னால் நாங்கள்லாம் போனதே கிடையாது சுவாமி, அப்பா அம்மா யார் தெரியாது சுவாமி, ஆனால் கர்ப்பம் தரிச்சிருக்கு இல்லை, இருப்பேன், கர்ப்பம் இல்லாமல் எப்படி வெளில வந்திருப்பேன், பின்ன எப்படி சுவாமி இவ்வளோ ஞானம், எப்படி ரங்கநாதர் மீது இவ்வளவு ஆசை. இன்னைக்கு கார்த்தால ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னன்னா சில பேர் க்யூவில் நிற்கிறது சொல்கிறா, நின்னோம் ஓகே,
இவ்வளோ கூட நம்ம நிற்கலேன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் நமக்கு என்ன, நம்ம என்ன அவ்வளோ புண்ணியமாக பண்ணியிருக்கோம், நேராக கொண்டு பகவான் வந்து அப்படியே யானை மேலே நம்ம பவனி வந்து விட்டால் அவரை மேலேருந்து சேவிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இதுவா இல்லை. கொஞ்சம் நின்று சேவிச்சோம். என்ன வருத்தமாக இருந்ததுன்னா, நம்ம ஏதோ படிச்சிருக்கோம், ஸ்லோகம் சொல்கிறோம், இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி நின்னோம். ஒரு யானை அழகாக வந்து உள்ள குனிஞ்சு பிளிரிட்டு கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனவிருள் அகன்னது காலையும் பொழுதாயின்னு ரங்கநாதரை தினம் சேவிச்சுட்டு போறதே, அந்த யானையை பார்த்துட்டு அந்த ரங்கராஜன் எழுந்துக்கிறானே, அதை அந்த யானை பண்ண பாக்கியம் கூட நம்ம பண்ணாமல் போயிட்டோம் பாருங்க. அதனால தான் பட்டத்திரியில் நாராயணியத்தில் கடைசியில் கதறார் கிருஷ்ணா, இவ்வளவு படிச்சுட்டு நாராயணியம் பாடிட்டு நான் 4 அடி தள்ளி நிற்க வேண்டியதாக இருக்குது. கேரளா திவ்யதேச யாத்திரை போட்டிருக்கோம். கேரளாலாம் இப்போ பக்கத்தில் போய் சுவாமி கொஞ்சம் அந்த அப்படி கொஞ்சம் நகரும் அப்படிலாம் சொல்ல முடியாது, போய்க்கோ போய்க்கோ அப்படின்பா. இங்கே ஒரு விட்டு எறிவா, நம்ம வந்து கேட்சு இது தோனி மாதிரி, தோனிலாம் இப்போ பிடிக்கிறது இல்லை, வேற யாராவது மாதிரி பிடிக்க வேண்டியது தான். அதனால் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறார் அக்ரே பஷாமியில், கிருஷ்ணா உன் கையில் இருக்க அச்சேதனமான புல்லாங்குழலாம் நான் இல்லாமல் போயிட்டேன் பார். புல்லாங்குழல் வாய்க்கிட்ட போய் உன் எச்சையை சுபச்சுட்டு வருது. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விழிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கேன் ஆண்டாள். பாகுத்வன்வேன ரத்னோஜ்வல வலய பிருதா ஷோடபாணி பிரவாளை நோபாதா வேணுநாளி. அந்த வேணுவா நான் இல்லாமல் போயிட்டேன் கிருஷ்ணாங்கிறா. இன்றைக்கி நான் கதறினேன், யானையா நம்ம இல்லாமல் போயிட்டோம் பாரு. டிக்கெட்டே வாங்காமல் ஜிங்குன்னு போய் குனிஞ்சு அவரை எழுப்பிட்டு நம்ம வந்திருக்கலாம். இங்கே டிக்கெட்டும் வாங்கி உபன்யாசமும் சொல்லி நம்ம பின்னாடி தங்க வேண்டியதாக போயிருக்கு. மற்றவா கண்ணாபின்னான்னு சண்டை போடுறது நம்ம காதால் கேட்க வேண்டியதாக வேறு இருக்குது. அது துர்தர்ஷம் இல்லையா? அதனால் இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் வந்தவுடனே நேற்றே சொன்னேன், ஆன வரைக்கும் தகாத காட்சிகள் செய்யக்கூடாதவர்களை பேசுறதை தவிர்க்கணும். ஏன்னா பகவான் எதை பாகவதாபச்சாரம்னு எடுப்பன்னு நமக்கு தெரியல. சுவாமி வாட் யூ டூயிங் இஸ் ராங் நம்ம சொல்லலாம், தெரியலையே, அதனால விட்டுடுறது பெட்டர். இப்போ விஷயத்துக்கு வர, இப்போ தேவகி என்ன பண்ணாலாம், கர்ப்பம் தரிச்சுட்டா. தேவகி யாரை தரிச்சிருக்கா? உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையான் எவன் எவனோ அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீக்ஷனான பகவானை தன் ஜடரத்தில் தாங்கினாள் தேவகி. தேவகி தாங்கியிருக்காளா? தேவகி 6 குழந்தைகளை இழந்துட்டா. 7வது கர்ப்பம் அபார்ஷனா போயிடுத்து. ரொம்ப வருத்தம். கண்லேருந்து நான் வேடிக்கைக்கு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்காது. சௌக்கா ஜானகிலாம் அந்த காலத்தில் அழுதுண்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருப்போம் தேவகி. இப்போ 8வது கர்ப்பம் தரிச்சுட்டாளா, சிரிச்சுட்டே இருக்கா. எல்லாருக்கும் இது என்ன சுவாமி சிரிக்கிறா, வாட் இஸ் தி சேஞ்ச்? முறைச்சு பார்க்குறா. காவலாளிகள்லாம் பார்க்குறா. இது எப்போவுமே நம்மளை பயந்துன்னு பார்க்கும். இவன் முறைக்கிறத பார்த்தா பயமாக இருக்கே. தேசிகன் யாதவாபிதத்தில் சொல்கிறார், அவள் முறைக்கவில்லை, அவள் வயிற்றுக்குள் இருப்பதற்கு முறைச்சுதான் பழக்கம், அது முறைச்சு முறைச்சு பார்க்கறதுன்னார். இப்போ தேவகியை பற்றி ரொம்ப அழகா, தேவகி ஆஸ் அ மதர், ஆஸ் அ கேரியிங் மதர், how did she feel when she carried Krishna? அது ஒரு சட்டில் திங் இல்லை. இதெல்லாம் யாரும் எடுத்து காமிக்க மாட்டாங்க தேசிகனை தவிர. 60 ஸ்லோகங்கள் எப்படி அவ அனுபவிச்சாங்கிறத எழுதுறார். நான் அந்த ஸ்லோகத்தெல்லாம் சொன்னால் நீங்கள் மயங்கி போவேள். அதில் தேவகி கலர் மாறிடுதான். சுவாமி அவ்வளோ டேன். இப்போல்லாம் நம்மெல்லாம் என்ன ஆகுது, நம்ம தேசத்தில் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி பூசிக்கிறோம். கொஞ்சமாவது உற்சவர் மாதிரி ஆக மாட்டோமா, மூலமூர்த்தி மாதிரியே இருக்குமே. வெளிநாட்டுக்கு போய் பார்த்தேன்னா கொஞ்சம் வெயில் வந்துடுத்துன்னா அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்வாண தீக்ஷா பவான்னு ரோட்டில் வந்து டேன் ஆக ஆரம்பிச்சுடுவா. அங்கே என்னென்னா கருப்பாரத்துக்கு தவிக்கிறா, நம்ம இங்கே வெளுப்பாரத்துக்கு தவிக்கிறோம். தேவகிக்கு நிறம் மாறிடுத்துனார். தேவகி பிகேம் சம்வாட் கிரேயிஷ் சில்வராம். ஏன்னு கேட்டார் ஒருத்தர். ஏன்னா அவள் விழுவிளையன்னு இருக்காளாம், விளவிளையன்னு அவ இருக்கா. வயத்துக்குள்ளே இருக்க பெருமாள் கண்ணங்கரேன்னு இருக்காராம். கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடிய பெருமாளுடைய மார்பில மகாலட்சுமி பொன் நிறத்தில் இருக்காளாம். ஹிரண்யவர்ணாம் ஹரிணி, கோல்டு மகாலட்சுமி. கோல்டான மகாலட்சுமி இருக்கிறது கருப்பான கிருஷ்ணருக்குள்ள. கோல்டான மகாலட்சுமி கருப்பான கிருஷ்ணரோடு இருப்பது வெள்ளையா இருக்கிற தேவகிக்குள்ள. இப்போ அந்த கலர்லாம் நீங்கள் பேலட்டுன்னு இந்த சின்ன குழந்தைகளுக்கு கிடைக்கும். 3-4 கலரை போட்டு பார்க்கும். ஒருத்தர் கேட்டார், கிருஷ்ணர் எந்த கலர்னார்? அதுக்கு கீத கோவிந்தத்தில் அவர் பதில் சொன்னார். எப்படின்னா, கருப்பும் இல்லை, பச்சையும் இல்லை, நீலமும் இல்லை, 3த்தையும் கலந்து போட்ட நிறம்னர். எப்படி சுவாமி தெரியும்னர்?
சந்தனத்தை அவர் முதுகில் தேய்ச்சி பார்ப்பாளாம் கிருஷ்ணர் முதுகில். அப்போ சந்தன நிறம் தெரியுமா. அப்போ தெரியும் போது கான்ட்ராஸ்ட் நடுவில் பெண்களுக்கெல்லாம் தெரியும், செல்ஃப் பார்டர் புடவையெல்லாம் வந்தது, ஃபேஷன் போயிடுது, கான்ட்ராஸ்டாக வந்தால் தான் அதுக்கு சிறப்பு இல்லையா. அதனால தான் கீத கோவிந்தத்தில் பாடினார், சந்தன சர்ச்சித நீலகளேபர பீதவசனவனமாலி கேலிச்சலன் மணிகுண்டல மண்டித கண்டயுக ஸ்மித ಶಾಲಿ ಹರಿಹ ಮುಗ್ಧ ವಧೂನಿ ಕರೆ ವಿಲಾಸಿನಿ ವಿಲಸತಿ ಕೇಳಿ ಪರೇ ಚಂದನ ಚರ್ಚಿತ ನೀಲಕಳೇಬರ ಪೀತವಸನ ವನ ಮಾಲಿ ವನಮಾಲಿ வனமாலி. அப்படி இருந்தாளாம் தேவகி. சதக்லத பந்துரய ஸ்வகாந்திய சஞ்சாரி ஜாம்பூதன பிம்பிகல்ப த்ரயந்த சித்தேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மி சொன்னார். மேலே தேவகிக்கு நடக்கும்போது கருடன் மேலே பறக்கிறாப்புல இருக்குமா, படுத்துன்னு இருக்கும்போது கொழகொழான்னு இருக்குமா. ஏன்னா ஆதிசேஷன் கீழே தாங்குவரான். ஏன்னா அவ கர்ப்பத்தில் இருக்கும்போதே கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் தேசிகன். இப்படிலாம் தேசிகனால தான் யோசிக்க முடியும். சொன்னார் அவர், சேஷேஷயானாம் கருடேன யாந்திம் பத்மே நிஷண்ணா மதிரத்ன பீடம் ஹையானஜை ஆஸ்ருத வந்திகிருத்யாம் ஸ்வாமாகிருதிம் ஸ்வப்ன திருஷா ததர்ஷா சொன்னார்கள். இப்போ சொன்ன உடனே ஒரு நாள் இரவாம், அந்த இரவில் அழகாக அந்த துவனி வந்ததாம். கடல் அலையானது பீரிட்டு கொண்டு மேலே எழறதாம். அந்த துவனி கேட்டதாம். சங்காழ்வான் பிறந்தானாம். ஏன்னா சங்குக்கு தானே கிருஷ்ணாவதாரத்தில் சிறப்பு. மீனமற் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து காணமர் வேழம் கையெடுத்து அலர சென்னப்பட்டினத்தை விட முடியுமா, கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. இங்க பார்த்தசாரதி மீசையோட சேவை சாதிக்கிறது சங்காழ்வானோட தானே. கிருஷ்ணர் பிறப்பதற்கு முன்பே பாஞ்சஜன்யம் கடலில் துவனித்ததாம். அதிலிருந்து துவனி பிறந்ததாம். அவர் எந்த வம்சத்துல பிறக்க போறார்? ராமர் பிறந்தது சூரிய வம்சம். வெறும்ன வம்சம்னா சில பேருக்கு ராத்திரி ஞாபகம் வந்துடும். அதனால சந்திர வம்சமானது தான் கண்ணன் பிறந்தான். சந்திர வம்சத்தில் காரண கர்த்தாவானவன் சந்திரன். அதனால சந்திரன் ராத்திரி என்ன பண்ணாராம், நம்ம தான் புரோஹித காரியம் பார்க்கணும்னு கடல் ஜலத்தை குளிச்சுட்டு உதயமாறாப்புல ஆனாராம் சந்திரன். புரோஹிதர் வந்துருக்கார், ஒளி கிரணங்கள் படுறது அந்த அற்புதமான அந்த காராகிரகத்துக்குள்ள வராப்புல இருக்கு. அப்போ மேகங்கள்லாம் சூழ்ந்து நிறுத்து, கருத்த மேகங்கள், கருத்த மேகங்களுக்குள் நீர், மழை அப்படியே ஜல 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 ஜலன்னு கொட்டுறது. அந்த காராகிரகத்தில் வெளிச்சம் வரத்துக்கு வாய்ப்பில்லை. தேவகியோ வலியால் துடிக்கின்றாள். பெருமாள் பிறக்கணும். வசுதேவர் பிரார்த்திக்கின்றார். பெருமாள் பிறக்க போறார். ஆவணி ரோஹிணியின் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே அவதரித்தோனே ஆயர் பாடி மேவிய அசோதை நந்தலால 10,000 கோபியர் பரமானந்தலோல பூபாரம் தீர்க்க பாரத போர் முடித்த ஸ்ரீல கோபால கிருஷ்ணனான ஆதிமூல பரிபால பார்க்கடல் அலை மேலே பாம்பனையில் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா. கண்ணன் பிறக்க போற பிறந்துட்டார். குழந்தை பிறக்கிறதுனா சலச்சித்திரங்கள்லாம் பார்த்தா எப்படி கண்டுபிடிப்பேள்? குழந்தை பிறந்தவொன்னு என்ன பண்ணோம்? இது அழற குழந்தையா? இல்லை. அதனால வெளியும் கருப்பு, கருத்த மேகங்கள் மழை கொட்டுறது. இவா இருக்கிறதும் ஜெயிலு, நோ லைட். பிறந்ததும் கருப்பு, அழமாட்டேங்கிறது. தேவகி இப்போ நகர மாட்டேன்னு விட்டாங்க. நகர்ந்து குழந்தைய மெரிச்சுட்டா என்ன பண்ணுறது? அப்போ தேடின்னு இருக்காளாம் தேவகி. அண்ணா குழந்தைய தேடுங்கோ, விஷயமா கையை விட்டு விட்டு தேடுங்கோ. ஐயோ குழந்தை நீயே காட்சி கொடுத்துட்றா, அம்மா தேடின்னு இருக்கேன், உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணுறேன், காட்சி கொடுத்துரு. 24 வயசுல அப்பா சொல் கேட்டு காட்டுக்கு போன ராமரை கொண்டாடுவா. பித்ருவாக்கிய பரிபாலன ராம் சொல்லுவா. ஆனால் சொல்கிறார் தேசிகன், 24 வயசு முடிஞ்சு 25வது வயசில் அப்பம் பேச்சை கேட்டது அது ராமர் சிறந்ததா?
பிறந்த உடனே அம்மா பிரார்த்திக்கிறா, காமிச்சுடுறா குழந்தை. அப்போது கிருஷ்ணன் நினைச்சாராம், ஐயோ அம்மாவை நம்ம தவிக்க விடப்படாது அப்படின்னு காமிச்சு கொடுக்கணும். அழமாட்டார் என் சுவாமி. அழுதுட்டார்னா இட் டிஃபைஸ் த என்டையர் அவதாரம். என்ன பண்ணார்? விஜச்சந்திர சந்திரிகா மைக்ஷத 32 பல்லின் வெளிச்சத்தில் நான் இங்கிருக்கிறேன் என்று காண்பித்தார். ஆனால் ஒரு டவுட் வரும். இப்போ வாய் சிரிச்சான்னு வச்சுக்கோ, வெளுப்பா இருக்கு பல்லுங்கிறது இன்னொரு வெளிச்சம் பட்டாதானே தெரியும். சொல்ற அந்த ஐடியா புரியுறது இல்லையா? எப்படி புரிஞ்சுதுன்னு கேட்டா, சந்திர சூரிய நயனா பிரமேயவா கதிர் மதியம் போல் முகத்தான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அந்த ஒளிப்பட்டு பல்லின் மீது பட்டு பல்லின் வெண்மை தெரிந்து கண்ணன் இங்கிருக்கின்றான் என்று தென்பட்டதாம். அத பாகவதத்துல சொல்றார். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதி சௌபகம் மகார்ஹவைடூர்ய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்விக்த சஹஸ்ரகுந்தளம் உத்தாம காஞ்சத்ய கங்கணாதிபிர்விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. வசுதேவர் பார்த்தாராம் தம் அத்புதம் பாலகம்னர். சுவாமி ஏதோ குழந்தை, சில பேருக்கு அவாத்து குழந்தை அம்மா அம்மா என்னம்மா பேசுறது பாருங்க, ஐயோ பக்கதாத்து குழந்தை முழு பாதுகா சகஸ்ரமே சொல்ல, ஏதோ சொல்றது சுமார் தான், ரொம்ப அப்படிலாம் ஒன்றும் வசதி இல்லை அப்படின்பா. அதனால தம் குழந்தையான ஆனபடியால் தம் அத்புதம் பாலகமா இல்லையா. ஏன்னா பாலகம்னர் சம்ஸ்கிருதத்தில் ஸ்வார்த்த பிரத்யயம்னு உண்டு. யூ டோன்ட் ஹாவ் டு ஆட் அ சஃபிக்ஸ் அன்னெசரிலி. குழந்தை 2 கண்ணாலையும் படிச்சுது, ஏதாவது படிப்பா? அது படிச்சதுன்னு சொன்னா போறோம், 2 கண்ணாலையும் 2 கண்ணால தான் படிப்பா. வேண்டாத வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் பாலம்னு சொன்னா போறோம். பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி. இது என்ன? தமத்புதம் பாலகம். தமத்புதம் பாலம்னு சொன்னா போறோம். உடனே இங்க ஆச்சாரியன் கருணாகராச்சார சுவாமியை பார்த்து முக்கூர் அழகி சிங்கர் கேட்டாரா. முக்கூர் அழகி சிங்கர் பிருந்தாவனத்தை எங்க செவிச்சோம்? எங்கேயோ சுவாமி அது கேஸ் இது என்ன அதே தான் சொல்லிவிட்டு நானே சொல்லிவிட்டு தசாவதார சந்நிதியில் 44ஆம் பட்டம் முக்கூர் அழகி சிங்கரை சேவிச்சோம். அவர் எங்கள் ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி ஒரு வாட்டி கேட்டாரா, ஏண்டா பாலகம்னு எதுக்குடா போட்டிருக்குன்னாரா. எங்கள் ஆச்சாரியன் சொன்னாராம், ஸ்வார்த்த பிரத்யயம்னு உண்டு. டு இண்டிகேட் தட் த நியூ வேர்ட் இஸ் ஸ்மாலர் தென் த ப்ரீவியஸ். சில பேர் சொல்லுவா, இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ கொடுத்தான்னு, நீங்கள் நினைச்சதை விட கம்மி. பாலம்னா சின்ன குழந்தை, பாலகம்னா ரொம்ப சின்ன குழந்தை. ஸ்வார்த்த பிரத்யயம்னு பேர். ஏன்னா அந்த காலத்தில் கன்யான்னு சொன்னால் சின்ன பெண்ணு, கன்யகான்னு சொன்னால் ரொம்ப சின்ன பெண்ணு. கன்யா கன்யகா. அந்த காலத்தில் கன்யகா தானம் தான் பண்ணுவா. ஏன்னா கல்யாணம் ஆச்சு சின்ன வயசாக இருக்கும். கன்யகா தானம் இப்போ கிட்டத்தட்ட சஷ்டியப்த பூர்த்திக்கு முன்னாடி தானே நடக்கிறது. அதில் கன்யாதானத்தோடு இருக்குது. அது அப்புறம் இப்போ நடந்ததுன்னா அந்த கன்யாவில் யாவை கூட விட்டுற வேண்டியதுதான். அதனால் தம் அத்புதம் பாலகம் சொன்னார். உடனே எங்கள் ஆச்சாரியன் கேட்டாராம், இல்லை சுவாமி அப்படி தானே சொல்லியிருக்கு. முக்குரழகி சிங்கர் சொன்னாராம், அப்படி இல்லைடா அர்த்தம். பாலகம் அப்படின்னா பாலகா கஹா எஸ்ய சஹா பாலகா. கஹானா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அர்த்தம் சொன்னேன். கஹானா என்ன? எல்லாம் டிப்ஸில் இருக்கா. மாமி விட்டா நான் கொஞ்சம் நகை தான், மாமி தான் உபன்யாசம். அதனால கஹானா பிரம்மா. பாலகா கஹா எஸ்ய சஹா பாலகானா எந்த பாலன் தன் உதரத்தின் நாபியிலிருந்து கஹாவான பிரம்மாவை சிருஷ்டித்தானோ அவன் பாலகா. பாலகா கஹா எஸ்ய சஹா பாலகா. ஷயனிக்கும் பெருமாளின் தொப்புள் கோடி கமல தொப்புள் கொடி மேல் பிரம்மன் அமர்ந்தபடி உலகத்தின் உயிர்களை படைத்தபடி படைப்பினை திருமால் காத்தபடி அண்டம் பகிரண்டம் அதை காக்கும் அவன் கோதண்டம் விண்ணையும் மண்ணுலகையும் அடி மௌவாமல பாதம் அருள் தரும் தேவா வரம் தரவா மூவுலகையும் ஆழ்கின்ற திரிவிக்ரம ரூபா என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன் ஷயனத்தை ஆதிசேஷன் மேலே திருவடி திருமகள் மடி மேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன் என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன். நாபியிலிருந்து வந்த பிரம்மாவை நான் பார்க்கிறேனே. பாலகா தம் அத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம். கிருஷ்ணருக்கு பிறக்கும்போது 4 கை. அவர் பிறக்கும்போதே சொல்லிவிட்டார், சி ஐ எம் காடுன்னு விட்டார். போன அவதாரத்தில் ரொம்ப மாடஸ்டாக இருந்தார். இந்த உபன்யாசத்துக்குலாம் போகும்போது முன்னாடி வாங்க, முன்னாடி எஸ் சுவாமி அப்படி இங்கேயே இருக்கேன். சில டைம்ஸ் என்ன ஆகிடும், ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு நீங்கள் அங்கேயே இருங்கோப்பா, அதனால் இல்லை நான் முன்னாடி வந்துடுவேன்னு சொல்வேன். அந்த மாதிரி
ராமாவதாரத்தை பெருமாள் என்ன பண்ணார்? ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம். சீதை போனவன ஐயோ ஓன்னு அழுதார். இதே கிருஷ்ணரா இருந்தா சக்கரத்தை ஏவி ராவணனை கொண்டு வந்திருப்பார். ராமர் பாவம் நம்மள மாதிரி கஷ்டப்படணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ராமர் ரொம்பவே கஷ்டப்பட்டு விட்டார் லைஃப்பை. இப்போ யோசிச்சார், மாரல் ஆஃப் த லெசன் என்ன? நம்ம பிறக்கும் போதே இன்னும் நம்ம தான் பகவான் காமிச்சுள்ளான்னு. பகவானுக்கு அடையாளம் என்ன? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடற்கையன் பங்கையற்கண்ணானை பாடேலோரெம்பாவாய். சங்கு சக்கரம் தான் பகவானுக்கு அடையாளம், ஐடென்டிட்டி. இப்பெல்லாம் ஆதார் கார்டு கொடுக்குறாளோன்னா அதுதான் அவருக்கு ஆதார். சங்கோடு சக்கரத்தோட வந்தாதான் அவருக்கு ஆதார். அதனால தான் ஆழ்வார் பாசுரம் பாடினார் திருவரங்க பெருமாளை நினைச்சு திருவாய்மொழியில, கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் எங்கனே தரிக்கே உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தா இவள் திறத்து எஞ்செய்திட்டாயே. திருக்குறுங்குடி நம்பிக்கைங்க நம்மாழ்வார் தூது விட்டார். எங்கனேயோ அன்னை நீர்காள் என்னை முனிவதனி நங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும். சங்கு சக்கரத்து இல்லாமல் இருக்க மாட்டார். சரி, இவ்வளோ பேசுகிறேளே சுவாமி, ரங்கநாதர் சயனிச்சுட்டு இருக்கார் பார்த்தேளா? நீ காத்தால பார்த்த மாதிரி கொஞ்சம் அப்படி ரொம்ப நாள் நின்று சுவாமி நின்னது தான் ஞாபகம் இருக்கு, பார்த்தது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது இல்லையா? அங்கே போனோன்னு தான் பூஹு பூபான்னு உட்காந்து எதையோ தேடுறோம். அது அத்தளை வித்தளை சுத்தலை ரசாத்தலை தலாத்தலை இல்லை 10 ரூபா நோட்டு மறைஞ்சின்னு இருக்கு. அந்த அங்கே போட்டு எடுக்கிறதுக்குள்ளே பட்டர் சுவாமி தள்ளிடுற. பார்த்தேளான்னு கேட்டால் பார்த்தா மாதிரி இருக்கு, ஏதோ படுத்துட்டு இருக்கார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே போனோன்னே தேடாமல் முன்னாடியே எடுத்து வச்சுக்கலாமே. இதெல்லாம் கோவிலுக்கு உரிய டிப்ஸு. ஏன்னா மற்ற இப்போ போகிற கோவிலெல்லாம் டைம் இருக்கும். கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் ரெடியாக ஆயுதேஸ்வரஹான்னு தேசிகன் இல்லை ரெடியாக எடுத்துன்னு போகிறோம் இல்லையா? இப்போ ஹால் எக்ஸாம்னா நம்ம என்ன பயந்துன்னு எடுத்துன்னு போகிறோம். ஹால் டிக்கெட் இருக்கா, அது இருக்கா. பெருமாளை சேவிக்கும் போது அந்த எக்ஸாமினேஷன் மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்துன்னு போடும். அங்கே போய் உட்காந்து செல்லை நோண்டுறது, செல்லை பேசுறது, இதை தேடுறது, இதெல்லாம் நம் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய அவமரியாதை. அவ்வளோதான். அங்கே போனோடனே இந்த வம்பு பேச்சு பேசுறது, சந்நிதியில் நம்ம நிற்கிறதே பகவானை சேவிக்கிறது. அங்கே உட்காந்துட்டு பிறரையும் லேட் பண்ண வைக்கக்கூடாது, நம்மளாலையும் லேட் ஆகக்கூடாது. நம்ம சேவிக்கிற டைம் ஏன்னா நீங்கள் இங்கே இருக்க ஃபியூ மினிட்ஸ். இப்போ சட்டுன்னு நீங்கள் நாளைக்கு ஒரு 20 நாள் கழிச்சு நினச்சி பார்த்தா அந்த திவ்ய தேசத்து பெருமாள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். சேவித்தோம், அது ரொம்ப அவசரத்தில் போயிட்டோம், அது சட்டு ஞாபகம் இல்லை. அவசரத்தில் போயிட்டோங்கிறதுக்காக ஒரு திவ்ய தேசத்துக்கு ஒரு நாள் கணக்கு வச்சு 50 நாள் வைக்க முடியுமா? ஏதோ ஒரு நாளில் 5-8 கோவில் தான் வைக்க முடியும். கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருந்ததுன்னா முடியும் சுவாமி. அதெல்லாம் முடியாத ஒரு காரியம் இல்லை சுவாமி, இந்த வயசில் கற்றுக்க முடியாதுன்னா யாரும் சொல்ல மாட்டா. ஒன்றுமே இல்லை. நான் இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு பெங்களூரில் ஒரு ಉಪನ್ಯಾಸ பண்ண போகிறேன். ಬೆಂಗಳೂರುಕಾರರೆಲ್ಲ ಕೇಳ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ 4ನೇ ತಾರೀಕು ನಾನು ವೈಯಾಲಿಕಾವಲಲ್ಲಿ ಉಪನ್ಯಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಆವತ್ತು ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಮಂದಿರ ಇದೆಯಲ್ವಾ, ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. அங்கே 1.5 மணி நேரம் உபன்யாசம். தயா சஹஸ்ரம்னு ஒரு காவியத்தை பற்றி. 60 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் ஒரு மாமி, வைஷ்ணவ ஸ்திரீ, 4th ஸ்டாண்டர்ட் பாஸ், கன்னடா தான் தெரியும். ஒரு வாட்டி பகவானை தியானம் பண்ணிகிட்டு இருக்கா, ஆற்றுல எல்லாரும் வந்திருக்கா. சட்டுன்னு என்னமோ தோணி சொல்லியிருக்கா, தேசிகன் எனக்கு அருள் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு 1000 ஸ்லோகங்கள் வாயை திறந்து சான்ஸ்கிரிட்டில் தயா மேலே சொல்லியிருக்கா. அதை அப்படியே இதில் ரெக்கார்ட் பண்ணி புஸ்தகமாக போட்டிருக்கா. அதை பற்றி பேச போகிறேன். என்ன சொல்வேன்? வயசு இஸ் நோ பார் ஃபார் நாலேஜ். அதனால் சும்மா வயசான ஒன்று இதை கற்றுக்குறோம், சின்ன வயசுலேயே கற்றுருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே, போயாச்சே. கிளருளி இளமை கெடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருவிய கோயில். இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு திவ்ய தேசத்துக்கு போனால் ஓஹோ பெருமாள் படுத்துட்டு இருக்கார், நின்றுட்டு இருக்கார். அதை கேட்டால் ஏதோ படுத்துட்டு இருக்காரோ, நின்றுட்டு இருக்காரோ, உட்காந்துட்டு இருக்காரோ, இதனை இப்படியா சொல்லுவா? படுத்துட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா ஏன் சுவாமி இப்போ உடனே சில பேர் சொல்லுவா, பரம் ஜோதிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த ஜோதியை நம்ம பார்க்கறதுக்கு கோவிலுக்கே வர வேண்டாமே, அவர் படுத்துட்டு இருக்காருங்கிறதுக்கு பார்க்கறது தானே கோவிலுக்கு வரும். அதனால படுத்துட்டு இருக்காருங்கிறது ஞாபகம் இருக்கணும். புத்தியோக சயனமா, புஜங்க சயனமா. இப்போ ஸ்ரீரங்கத்தில் இப்படி ஜாலியாக படுத்துட்டு இருக்கார். நீங்கள் கும்போணத்துக்கு போவேள், அவர் எப்படின்னா இப்போ ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார், சுவாமி அவர் வந்துட்டாரா அப்படின்னு பாதி எழுந்துக்கிறார். இல்லை அவர் இல்லை, பக்கத்தாத்தில் இன்னொருத்தர் வந்தார், சரி அப்படின்னு இருக்கார் பாருங்க. ஃப்ரீஸ் அப்படின்னு விட்டார் திருமழிசை ஆழ்வார். அதனால உட்காந்துட்டோ மாதிரி இல்லை, படுத்துனா மாதிரியும் இல்லை, அரைக்குறையாக இருக்கார், அப்படி இருக்கார். இந்தளூரில் போய் இந்த சில பேர் பார்ட்டிக்கெலாம் போயிட்டு வருவா, ரொம்ப டயர்டாக இருக்கும், அந்த ஆபரணங்களோடையே படுத்துருவா. இதெல்லாம் சங்கு சக்கரத்தை கேட்டி வச்சு படுத்துட்டு இருக்கார். மாயவரத்தில் போவோம், திருவிந்தளூர்னு பேர், பரிமள ரங்கநாதன் சங்கு சக்கரத்தோடையே படுத்துட்டு இருப்பார், ட்ரெஸ்ஸோடையே படுத்துட்டு இருப்பார். பாவம் எப்படி சுவாமி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார், சங்கு குத்தாதா சக்கரம் குத்தாதான்லாம் நீங்கள் கேட்பேன். எல்லாம் அனுபவிங்க. இதெல்லாம் இவ்வளோ பார்க்குறோமா, எல்லாம் இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது ரங்கநாதர்லாம். சிறுபுலியூர்னு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவோம், அருமா கடல்னு பேர். ரங்கநாதர் எவ்வளோ தெரியுமா? இவ்வளோதான், மூலவரே இவ்வளோதான். நீங்கள் இப்படி பார்த்து முடிச்சுடலாம்.
அவ்வளவு சௌலபியம் பெருமாள். இதே நீங்கள் இப்போ அனந்த பத்மநாபர் கோவிலுக்கு போனீங்கன்னா லெஃப்ட்டு, மிடில், சென்டரு, ரைட் எல்லாம் பார்த்து அந்த பட்டர் சுவாமி தோளோடு தோல்னக்கன்னு மறைச்சி, அது கேரளா திவ்ய தேசம் விளக்கு வேற ஏற்ற மாட்டா, ஒரே நேச்சுரல் விளக்கு, அதில் வேற தேடி கண்டுபிடிச்சி ஏதோ தோராயிரமாக ஃபோட்டோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இவரை தான் சேவிச்சிருக்கோம் போல இருக்குன்னு. அப்படி இல்லாமல் இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன் பாருங்கள், இந்த மாதிரி விஷயத்தை விட்டு இப்படி அடிக்கடி அக்கப்பூர் பேசுறதுனால டைம் போய்டுறது. இப்போது கிருஷ்ணர் பிறந்துவிட்டார். கிருஷ்ணர் பிறந்த உடனே 4 கையோடு பிறந்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணாவதாரத்தில் ராமானுஜ சம்பிரதாயம் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறத காமிக்கிறேன். சுவாமி இதை அழுத்தி சொல்கிறேன்னா, எனக்கு ராமானுஜர் கண்டா பெருமை சுவாமி, எனக்கு தேசிகனை கண்டா பெருமை. என்ன பண்ணுறது? ஐ லவ் போத் ஆஃப் தெம், தே ஆர் மை ஃபர்ஸ்ட் லவ். அப்புறம் தான் என்னோட வைஃப் என்னோட தேர்ட் தான். தேசிகனும் ராமானுஜன் தானே எனக்கு ஃபர்ஸ்ட் கம்பேனியன். வித்தவுட் தெம் ஐ கேன் நாட் சர்வைவ். ராமானுஜர் கீதா பாஷ்யத்தில் எடுக்கிறார். பெருமாள் விஸ்வரூபம் காமிக்கிறார் 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு. காமிச்ச உடனே அர்ஜுனன் சொல்கிறான், என்னடா இவ்வளோ கையுடா உனக்கு, இவ்வளோ தலைடா, பயமாக இருக்கு கிச்சுக்குட்டி, நீ எப்போவுமே இருக்கிறாப்பல 4 கையோட வா, ஸ்வேனை வரூபேண சதுர்புஜேன. உடனே பாஷ்யக்காரர் எடுக்கிறார். என்ன பாஷ்யக்காரர் எடுக்கிறார்னா, கீதா பாஷ்யத்தில் பிறக்கும்போது கண்ணனுக்கு 4 கை, தேவகி பிரார்த்தித்தபடியால் 2 கையாக எடுத்து, கம்சவதமானவனு 4 கை. எதுக்கு எங்கள் ஆச்சாரியன் ஒரு ஐதிஹ்யம் எடுப்பார். திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கோம் பெருமாளுக்கு. திருவாராதனம் பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறார், டே ஃபேன் ஆனடா, ஹாரத்தி எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்துரியமாக இருக்கவன் என்ன பண்ணுவான்? ஹாரத்தி எடுத்து முடித்த உடனே ஃபேனை போடுவான். தேவகி என்ன சொன்னா, எங்கள் அண்ணா கம்சனை கண்டா பயம், 2 கையை மறைச்சி வச்சுக்கோனா. அப்படின்னா அர்த்தம் என்ன? கிருஷ்ணர் புரிஞ்சுட்டார், கம்சன் போனோடனே 4 கையோடு இருக்கலாம். அதனால கிருஷ்ணருக்கு 4 கை. அதனால தான் நாளைக்கு மன்னார்குடியில் சேவிக்கும் போது மூலமூர்த்தியை சங்கு சக்கரத்தோட தான் காட்சி கொடுப்பாரு. வை ஹவு டிட் ஹி கெட் திஸ் 2 எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸ் அப்படிலாம் கேட்காதீங்க, இப்போவே சொல்லிவிட்டேன். ஸ்வேனைவ ரூபேண சதுர்புஜேன தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம். இப்போ சீக்கிரம் நான் நகரணும், அப்போ தான் அடுத்தடுத்த பாசுரத்துக்கு நான் போக முடியும். எந்த பாசுரம்னு சொன்னால், இப்போ வசுதேவர் பார்த்தார், கண்ணனை சுமந்து கொண்டு போகணுமே, கம்சன் ஏதாவது பண்ணிடுவானே, ஒரு பொட்டியில் வச்சா உடனே வெளில போனால் மழை ஜோன்னு கொட்டுறது, யமுனை ஆத்தங்கரையெல்லாம் இட் இஸ் பிரேக்கிங் த பேங்க்ஸ் அண்ட் த வாட்டர் இஸ் ரைசிங். குணசீலத்திலேயே அப்படி பெருமாள் மூழ்கி போயிடுவான். இது வரைக்கும் சுவாமி சாதிச்சார். மூலமூர்த்தி மீனெல்லாம் நான் சேவிச்ச போதெல்லாம் கீழே தான் இருப்பார் பெருமாள் நிலத்தோட. இப்போ அண்மையில் என்ன பண்ணியிருக்கா, கொஞ்சம் ஏற்றிருக்கா காவேரி ஜலம். பெருமாள்லாம் என்னன்னாலும் அவர் நீருக்குள்ளே இருக்க பெருமாள்கிறதுக்காக அவரை நீர்லேயே வைக்க முடியுமா, மேலே ஏற்றி வச்சிருக்கா. அதனால யமுனை ஆத்தங்கரை பீரிட்டு வந்து மழை கொட்டுன்னு கொட்டுறது, மேலே குழந்தைய வச்சுட்டு இருக்கார். வெளில போகிறார், சுற்றி மழை, அவர் மேலே ஒரு சுட்டு ஜலம் இல்லை. ஸ்டெயின் கார்டுன்னு அந்த காலத்தில் வந்து என்ன மேலே மழை. அப்படி மேலே பார்த்தார், 1000 பனாமண்டலங்களோடு ஆதிசேஷன். திருவள்ளரை சேவிச்சோமே, புண்டரீகாட்ச பெருமாளுக்கு ஒரு புறம் கருடாழ்வார், இன்னொரு பக்கம் அனந்தாழ்வார். கருடனுக்கு சங்கு சக்கரத்தோட ஒரு திவ்ய தேசத்தில் சேவிப்பேள். நாளைக்கு நன்னா கவனிங்க, திருவள்ளியங்குடின்னு நினைக்கிறேன், அங்கே போய் சேவிச்சேன்னா திருவள்ளியங்குடி சங்கு சக்கரத்தோட இருப்பார் பெருமாள். கருடனை நன்னா சேவிங்கோ. கல்கருடனை சேவிக்க போகிறோம் நாச்சியார் கோவில்ல. இதெல்லாம் அப்ரூபம் சுவாமி. திருப்பி இந்த திவ்ய தேசங்களுக்கெல்லாம் நான் வந்துப்பேன், இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கம்னு நினைப்போம். அப்படிலாம் பகவான் சட்டுன்னா நம்மளை கூப்பிட்டுக்க மாட்டார். கூப்பிட்டுருக்கா நம்ம பாக்கியம், ஏதோ பூர்வ ஜென்மத்தில் பாவங்களில் ஏதோ ஒரு புண்ணியம் எங்கேயோ ஒட்டின்னு இருக்கு, அவ்வளோதான். ஏதோ இருக்கார் பெருமாள். நான் நினச்சா அது வந்துடுவேன், அதெல்லாம் நம்ம நினச்சா என்ன வருது இருக்குது. அதனால் இவ்வளோ பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ பெருமாளை ஒன்றா சேவிக்கிறோம்னா ஏதோ புண்ணியம்தான், அவ்வளோதான் நம்ம வச்சுக்கணும். அதனால் அந்த ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு பாம்பை பார்த்தாலே, பாம்பை பார்த்தால் படையே நடுங்கும். இது 1000 தலையோட பாம்பு. வசுதேவர் குவாய்ட்டாக கீழே தலையை அவர் கண்ணு இப்படியோ அப்படியே போயிட்டு இருக்கு. கீழே எங்கேயாவது கொட்டிட்டு தானே என்ன பண்ணுறதுன்னு. ஆதிசேஷன் குறை, இவருக்கு மழை படப்படாதுங்கிறதுக்காக நாம் கூட பிடிச்சிருக்கோம். அவருக்கும் மழை பட மாட்டேங்குது. என்னையான்னு மேலே பார்த்தா கருடன் அவருக்கு கூட பிடிக்கிறார். இது பார்த்தேன்னா இந்த பீட்சா சாண்ட்விச்லாம் கொடுக்குறோம் பர்கர் மாதிரி, அது மாதிரி மேலே பார்த்தேன்னா கருடன், கீழே பார்த்தேன்னா ஆதிசேஷன், அது கீழே பார்த்தேன்னா கிருஷ்ணர், கீழே பார்த்தேன்னா வசுதேவர். இது அழகான பாகவத சாண்ட்விச், அவ்வளோதான் எடுத்துக்கணும். இப்போ கண்ணன் போயிட்டு இருக்கார், யமுனை ஆத்தங்கரையை கடக்க போகிறார். ராத்திரி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர தரிக்கிலானாயிர்த்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில்
நெருப்பென நின்ற நெடுமாலே, நெருப்பென நின்ற நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரும் பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஏன் சுவாமி எல்லாரும் ஒருத்திக்கு தானே பிறப்பா, ஆண்டாள் எதுக்கு அனாவசியமா irrelevant-ஆ வார்த்தையை யூஸ் பண்ணணும்? சுவாமி அவர் ஒருத்தர் பிறந்திருக்கார், ஒருத்தருக்கு தானே பிறப்பார். ஒருத்தி மகனாய் சொல்லணும்னா இந்த ஒருத்தி அப்படி இல்லையா? வைத்தியர்கிட்ட போகிறோம், 1000 பேரில் ஒருத்தருக்கு தான் சுகர் இவ்வளவு ஜாஸ்தி இருக்கும். இவ்வளவு 450 டெஸ்ட்டில் கூட நம்ம இந்தியாவில் ஸ்கோர் பண்ண மாட்டேங்குது. 450 வாங்கி வச்சிருக்கேன். இப்போ 1000ல் ஒருத்தர், நீர் 1000ல் ஒருத்தர் சுவாமி, மாற தட்டிக்கிறோம், பெருமையாக இருக்கு. நாம் 1000ல் ஒருவன். அப்படி இல்லையா தேவகி? இவ்வளவு பெண்களின் மத்தியில் அவள்தானே கண்ணனை ஈன்றெடுக்க பாக்கியம் பெற்றவள். ஒருத்தி 1000ல் லட்சத்தில் கோடியில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவு. அந்த இரவுக்கு என்ன ஒரு இதுன்னு அந்த காலத்து படமே வந்து ஓரிரவு. ஓரிரவுனா யுனிக் நைட்டான். ஏன் யுனிக் நைட்டுன்னார்? ஏன்னா 4 பேர் தான் அந்த ராத்திரியில் முழிச்சிருந்தாலாம். சில பேர் தான் சொல்லுவாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க சுவாமி, கல்கத்தாக்கு வாங்க, பம்பாய்க்கு வாங்க, ராத்திரி வந்தேன்னா ஊர் கலகலகலகலான்னு இருக்கும், பெருமையாக இருக்குது. ராத்திரி கலகலன்னு இருந்தால் அந்த ஊரில் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். ஏன் சுவாமி எல்லாரும் தூங்குற வேலையில் இதுக்கு ஊர் கலகலான்னு இருக்கணும்? அதனால் இது கம்பர் சொல்கிறார். ஹனுமார் லங்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்போ இருந்த லங்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரவேசிச்சுட்டு இவர் சொல்கிறார், ஹனுமார் யாரெல்லாம் இந்த ஊரில் ராத்திரி தூங்கினான்னு, நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள். நல்லவாள்லாம் தூங்கினாலாம். யோகிகள் துயின்றார், யோகிகளும் தூங்கிட்டாளாம். மத்த மதவெம் களிறு உறங்கியது, பைத்தியக்கார யானையும் தூங்கிட்டான். மத்த மதவெம் களிறு, நல்ல வேலை நீ காத்தால அந்த யானை நன்னா இருந்தது. மத்த மதவெம் களிறு உறங்கியது. அத்தனை பேரும் தூங்கினாலும் ராத்திரியில பைத்தியக்காரனும் தூங்கிட்டானான். ஏன்னா பைத்தியக்காரன் சட்டுன்னு தூங்க மாட்டான் ராத்திரியில. ராஜா என் மந்திரி பதவி என்னாச்சு? நம்ம ஊர்ல சாதாரண ராஜாவும் கேட்டு இருக்கார், மந்திரியும் கேட்டு இருக்கார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பைத்தியக்காரன் கேட்பானா? அப்பேற்பட்ட பைத்தியக்காரனும் தூங்கினானா. கம்பர் சொல்றார், உறங்கா பித்தரும் உறங்கினர்கள். இத ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து ஒரு கவிதை எழுதினார், A City Night Piece அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முடிக்கும்போது சொல்லும்போது இந்த டேப்பரிங் கிளாக் ஸ்ட்ரக் இது 12 அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் யார் யாரெல்லாம் தூங்கினான்னு சொல்கிறார். முடிக்கும்போது அந்த கவிஞர் முடிக்கிறார், எக்ஸப்ட் த மேன் இன் டெஸ்பேர்னு விட்டார். பைத்தியக்காரன் மட்டும் தூங்கலைன்னார். கம்பர் சொன்னார் பைத்தியக்காரனும் தூங்கினார்னார். அப்படின்னா அந்த காலத்து லங்கா ப்ராப்பர் ஸ்ரீலங்கா டூரிசம் தான், அவ்வளோ நல்லா இருந்துதான். அப்படி எல்லாரும் தூங்கிறது தான் நல்ல ஊர். கலகலான்னு இருக்கு சுவாமி எங்கள் ஊர்னா ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். ஆனால் அந்த ஓரிரவு, கிருஷ்ணன் பிறந்த ஓரிரவுக்கு என்ன ஆச்சரியம்னா எல்லாரும் தூங்கிட்டா 4 பேரை தவிர. தேவகி, வசுதேவன், கண்ணன், கம்சன். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென் நின்ற நெடுமாலே. பயமா, ஐயோ அது எப்போ பறக்க போகிறதோ. அதனால தூக்கமே வரலையா. ரெஸ்டில் போட்டுக்கலாம், தூக்கம் வர மாட்டேங்குது இல்லையா? சுவாமி எங்களுக்கு தூக்கம் வருது, நீங்கள் விட மாட்டேங்குது. ஏதோ சும்மா சொல்லிகிட்டே போவேன்னு பார்த்தேன்னா நீ மாட்டுக்கு ஏதாவது நடுவில் இன்சர்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. கண்ணன் தூங்கினா, கண்ணன் பிறந்தானாம். அந்த இடத்துல கூட்டுன்னு போறா. யமுனை ஆத்தங்கரையை கடந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. நவமி, அஷ்டமியாய் நவமி வந்துடுத்து. குழந்தை பிறந்தாச்சு. யாரு? யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை, ரொம்ப அழகா இருக்கா. யார்? அம்பாள். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரே ஒரு விஷயம், மறந்தும் புறம் தொழா மாந்தர்கள். சட்டுன்னு இந்த கோவிலுக்கும் விட மாட்டா. பெருமாள் கோவில்னா வந்துருவா, சட்டுன்னு மற்ற கோவில்னா கொஞ்சம் யோசிப்பா. ஆனால் இந்த திவ்யதேசத்துக்கு நம்ம போக போகிறதில்ல. நீங்கள்லாம் போயிட்டு வாங்க எப்பாவது பகவத் சங்கல்பத்தில். விழுப்புரத்துக்கிட்ட திருக்கோவிலூர்னு ஒன்று இருக்குது, திருக்கோவலூர். அதை பஸ்லலாம் போடும்போது கோவிலூர்னு போடுவாங்க. கொசூர் கிட்ட நேற்று ஒரு சுவாமி சொன்னார், ஏதோ நிறைய நரசிம்மர் கோவில் இருக்குது அப்படின்னு 34 கோவிலுக்கு ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட வந்து, நீங்கள் அதுக்கு ஒரு யாத்ரா போடுங்க. சுவாமி இப்படி யாத்ராவாக போட்டுருந்தா என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிருவானே. டிண்டி கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதில் தேன் தனி கோட்டைன்னு பேர். அந்த காலத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமி ஒருத்தர் இருந்தார். பின்னாடி நான் சொல்கிறேன் அது கதை என்னன்னு. அதனால் இந்த மாதிரி க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்லலை. இப்போ திருக்கோவிலூர்னு சொல்லுவா. அந்த ஊரில் பெருமாள் திருவிக்கிரமனாக இருக்கார். அந்த பெருமாளை பற்றி திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரம்
இதை வெள்ளிவள ஐஷிங்க சாதிப்பார் ரொம்ப அழகா. நான் 17 வயசுல இந்த காலக்ஷேபம் கேட்டிருக்கேன். அப்போ ஒன்றும் புரியாது, இப்போவும் புரியல, சொல்கிறேன். திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு வரி, விந்தைமேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர். பெருமாளை காப்பாத்துறது ஒரு லேடியாம். யாருன்னா அம்பாளாம். இப்போ ஒரு பிள்ளையை பார்க்க போயிருக்கா, பொண்ணை பார்க்க போயிருக்கா, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, சுவாமி இதுதான் பிள்ளை, இது பிள்ளையோட சிஸ்டர், ஸ்டான்ஃபர்டில் படிச்சிருக்கா சொல்கிறோம். அப்படின்னா ஸ்டான்ஃபர்டில் சிஸ்டரே படிச்சிருக்கான்னா அந்த அண்ணா எவ்வளோ சமத்தா அப்படி யோசிப்போம் இல்லையா? பெருமாளை பாதுகாக்கிறது அம்பாளாம். அவள் எங்கே படிச்சுட்டு வந்தாளாம்? விந்தை மேய விந்தியா பர்வதத்தில் போய் படிச்சுட்டு வந்தாளாம். விந்தியாச்சலவாசினி விந்தை மேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர்னர் ஆழ்வார். அதனால அந்த கோவில்ல மட்டும் அம்பாளுக்கு அமிசான பிறகுதான் பெருமாளுக்கு ஆகும், அந்த ஒரே ஒரு வைஷ்ணவ கோவிலில் மட்டும். அதனால தான் ஆண்டாள் கூட தன்னுடைய கனவுல என்ன பண்ணா, யாரை பத்தியும் சொல்ல மாட்டா, நாராயணனே நமக்கே பறை தருவான், வேற யாரும் வேண்டான்னுட்டா. ஆனா ஒரே ஒரு இடத்துல எனக்கு கூறப்படவ உடுத்தினது என் நாத்தனார் அம்பாள்னுட்டா. இந்திரன் முன்னிட்ட தேவர்குழாமெல்லாம் வந்திருந்து எம்மை மகட்பேசி மந்திரத்து மந்திர கோடி உடுத்தி வனமாலை அந்தரி சூட்டக்கனா கண்டேன் தோழினான். அந்தரி அம்பாள்னா ஏன் சுவாமி இவ தன்னுடைய பிரின்சிபலை பிரேக் பண்றான்னா, யாரை வேணாலும் பகச்சுக்கலாமா, நாத்தனாரை மட்டும் பகச்சுக்கப்படாதான். ஏன்னா நாத்தனாருக்கு சம்ஸ்கிருதத்துல நனாந்தான்னு பேரான். நனாந்தான என்ன தெரியுமோ சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம்? என்ன பண்ணாலும் எவொத்தி ஆனந்தமே படமாட்டாளோ அவளுக்கு நனாந்தான். இதுதான் சுவாமி உங்க உபன்யாசத்திலே எங்களுக்கு புரிஞ்சுது, வேற எதுவும் புரியும். ஆத்துல நடக்கிறது அப்படியே சொல்றாரு. அந்தரீஷு உட்டக்கனா கண்டேன் தோழினான்னர். இப்போ அம்பாள் அங்க நவமி அன்னைக்கு பிறந்திருக்கா, பெருமாள் பிறந்திருக்கார். அதனாலதான் அண்ணா தங்கைங்கிறோம். இது ரொம்ப எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி எல்லா கோவிலையும் போட்டு அண்ணா கோவிலுக்கு போயிருக்கோம், தங்க கோவில் போகக்கூடாது, அப்புறம் உடனே மருமகன், இப்படி நம்ம ஃபேமிலியை டெவலப் பண்ணிகிட்டே போக வேண்டாங்கிறதுக்காக அந்த அவதார ரகசியம் மட்டும் சொல்லி வச்சிருக்கா. சொல்லி வைக்கும்போது ஒரு காரணம் சொல்றா. இப்போ அம்பாளை எடுத்துன்னு வந்துட்டார் வசுதேவர், கண்ணனை வச்சுட்டு வந்துட்டார். ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகிக்கு பிறந்துட்டார். இப்போ தமிழில் மரபு எப்படின்னா, சுவாமி இது ஒரு பாட்டில், இது இன்னொரு பாட்டில் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது ஒன்று, இது இன்னொன்னு தான் சொல்லுவோம். இது ஒரு பாட்டில், இது ஒரு பாட்டில்னு சொல்ல மாட்டோம். ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொன்னா மற்றொருத்தி மகனாய் ஒளிர்த்து வளரன்னு சொல்லணும். இவன் என்ன சொல்லியிருக்கா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து. ஏன் சொல்லியிருக்காருன்னு கேட்டார். மற்றுன்னு சொல்லணும்னு ஆண்டாள் ரெடி ஆயிட்டாளாம். மற்றுன்னு சொல்றதுக்குள்ள அவர் இங்க வந்துட்டாராம். ஒரு நாள் அந்த தேவகியோட பெத்த கடனுக்காக 2 நாள் ஒரு நாள் இருந்துட்டு வந்திருந்தா இவன் மற்றொருத்தி மக நாய் அப்படின்னு நாங்கள் தாளம் போட்டு எம்எல்விலாம் கேசட் விட்டுருப்போம். இவன் மற்ற சொல்றதுக்குள்ள இல்லை வந்துட்டார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர கிருஷ்ணர் பிறந்துட்டார். அடுத்த நாள் கார்த்தால பார்த்தேன்னா கோகுலத்துல சந்தோஷமா, யசோதைக்கு பிறந்துட்டாண்டி. ஏன்னா யசோதை 50 வயசுல பெத்தெடுத்திருக்கா, எல்லாம் காட்ரேஜ்லாம் தடவ ஆரம்பிச்சுட்டா, அப்ப பெத்தெடுத்திருக்கா. அப்ப பெத்தெடுத்தபடியா யசோதைக்கு கண்ணன் பிறந்துட்டாண்டி. ஆனா கிருஷ்ணருக்கு சந்தோஷம் என்னன்னா, பாக்கியம் என்னன்னா, அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே கோபிகா ஸ்திரிகளுக்கு அவர் மேல காதலாம். அதை எங்க பெரியாழ்வார் சொல்றார். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்திட எல்லை சுண்ணோ எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. எண்ணெய் சுண்ணம் பம்பாயிலெல்லாம் போனேன்ல, எங்கள் ஊரில் பிச்சுக்கறின்னு ஒன்று இருக்கும். திட்டுறேன்னு எனக்கு அது இல்லை, அந்த யந்திரத்துக்கே அதுதான் பேர், பிச்சைக்கறின்னு பேர். அதில் போட்டு நீங்கள் எண்ணெய் சுண்ணம்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பூசிக்கலாம். அந்த காலத்தில் ஹோனி பண்டிகை கொண்டாடி இருக்கா. எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. ஒரே பிசுக்காச்சான், வழுக்கி விழறாப்புல இருந்துதான். எப்படின்னு பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே வரும்போது ஒரே தீர்த்தமாக இருந்தது. யார் வழுக்கி விழ போகிறாளோன்னு நினச்சேன், கிருஷ்ண கட்டாட்சத்தால் விழலை. அன்னைக்கு அவள் விழுந்துட்டா. இங்கே விழுந்துருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஐயோன்னு இருப்போம். விழ வைக்கலை பெருமாள். அவள் விழுந்தாளாம். விழும்போது கண்ணான்னு சொல்லி விழுந்தாளாம். அதுதான் அவளுக்கும் நமக்கும் வித்தியாசம். அப்போது அவள் கிருஷ்ணரை நினச்சின்னு விழுந்தாளாம். கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஓடினாளாம். ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்கலை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே. அந்த பெருமாளை சேவிக்கும் போது கண்லேந்து 2 ஜலம் விழ வேண்டாமா?
அவன் அழகுல மயங்கி, ஐயோ ரங்கநாதா, இதே மாதிரி தினமும் நான் உன்னை குஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே. அந்த காவேரியை விட்டு பிரியும் போது, ஐயோ காவேரி பிரிஞ்சுட்டோன்னு நினைக்காம, ஐயோ இந்த காவேரி பக்கம் இனிமே திருப்பி எப்போ வரப்போறோமோ, இந்த ரங்கநாதனை எப்போ சேவிக்க போறோமோங்கிற அந்த கண்லேருந்து 2 ஜலம் விட வேண்டாவோ. குலசேகர ஆழ்வார் சொன்னார், அவர் எப்படி ஸ்ரீரங்கத்தை சேவிக்கணும்னு நினைச்சாராம், பாகவதர்கள்லாம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வருவாளாம். ரங்கநாதர் சேவிச்சுட்டு வந்த பாஷ்பத்தில் கண்லேருந்து ஆனந்த ஜலமாக வருமா. பார்த்தேளா அண்ணா, அந்த கையை பார்த்தேளா, ஐயோ எப்படி வச்சிருந்தாரில்ல பெருமாள், அந்த ஆதிசேஷனை பார்த்தேளா, அந்த திருவடியை பார்த்தேளான்னு அழுவாளாம். பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம்னு அழுவாளாம். அது ஸ்ரீரங்கத்து மதில் சுற்றி இருக்க மணலோட கலக்குமா. குலசேகர ஆழ்வார் சொன்னார், அந்த கண்ணீரோடு கலந்த சகதியில் நான் என் உடம்பை உருட்டிண்டு பெருமாளை போய் சேவிக்கணும்னு பிரார்த்தித்தார் பெருமாள் திருமொழியில். நமக்கு அப்படி தெரியலையே. திருக்கண்ணபுரம் போய் சேவிக்க போகிறோம். எங்கள் குலசேகர ஆழ்வார் தாலாட்டினர் அந்த ராமரை. அதை விட ஒரு பெஸ்ட் தாலாட்டி இந்த உலகத்தில் கிடையாது. நீங்கள் ஜோ பாடிக்குங்கோ, பிரீத்தி சாகர் போட்டுக்குங்கோ, பிங்க் ஃப்ளாய்ட் கேளுங்கோ, இளையராஜா கேளுங்கோ, எஸ்பிபி கேளுங்கோ, எங்கள் குலசேகர ஆழ்வார் தான் எனக்கு எல்லாம். மனு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொசே கண்ணினன் மாமதில் முடை சூழ் காணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனித்தாலேலோ. அந்த சௌரிராஜன் அழக போய் நீங்கள்லாம் சேவிக்கணும். சஹஸ்ரநாமத்தில் ஷௌரிகின்னு ஒரு நாமம் வரும். அதுக்கு பராசர பட்டர் ஸ்ரீகுண ரத்னகோஷ பகவத்குண தர்ப்பணத்தில் எடுக்கிறார். உட்பலா வதகே திவ்யே விமானம் புஷ்கரேக்ஷணம் ஷௌரிராஜமஹம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். சஹஸ்ரநாமத்தில் வர ஷௌரியன் எங்க போய் சேவிக்கணும் தெரியுமாடா? எங்க திருக்கண்ணபுரத்தில் பியாண்ட் பவுண்டரிஸ் துஷ்யந்த் ஸ்ரீதர் மூலமா போய் சேவிக்கணும். ஷௌரிகியை போய் சேவிக்கலாம். ஆனால் இங்கே கண்ணன் ராமனுக்கு அது ஒரு தாலாட்டு, அது பணக்கார குழந்தை. இது நம்ம குடிசையில் வளர்ற அந்த நந்தகோபாலன் குழந்தையாச்சே. இதுக்கு எந்த ஆழ்வார் பாடுவார்? ராமருக்கு ஒரு ராஜா பாடினார் இல்லையா? ராமர் ராஜா, பாடின குலசேகரரும் ராஜா, கொள்ளிக்காவலன், கூடல் நாயகன், கோழியர்கோன் குலசேகரன் ராஜாவுக்கு ராஜா பாடிவிட்டார். அவன் எங்கள் கண்ணனுக்கு யார் பாடுவார்? எங்கள் ஏழை பிராமணன் பெரியாழ்வார் தான் சுவாமி பாடுவார். மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் சிற வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் வீடு தந்தான் மாணி குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. மாணி ஆணி பொண்ணுங்கிறார் எங்க பெரியாழ்வார். அவரை விட யார் சொல்லுவா? அவர்ல கெமிஸ்ட்ரி ஆள். கெமிஸ்ட்ரியில் ஆக்சிஜன்னு சொல்ல மாட்டா. ஜென்ரலி யூஸ் பண்ணுற ப்ராசஸஸ்லாம் இன்ஆர்கானிக்கில், பேசிக்கலி ஆர்கானிக்கில் நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். நேசன்ட் ஆக்சிஜன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெஷ் ஆக்சிஜன்னு பேர். பொண்ணில் வந்து அவர் அந்த குவாலிட்டிக்கெலாம் போக மாட்டார். என்ன போவார்? ஆணி பொன் சுட்டு காய்ச்சி பிளேட்டாக போட்டிருக்கணுமா. இப்போ தங்க கருடன் இங்கே குணசீலத்தை பண்ணுறதா அந்த சுவாமி சொன்னார். தங்க கருடன் எப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வந்தாரோ அந்த மாதிரி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுத்தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ. இதை பாசுரம் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு 18 வயசு இருந்திருப்பேன். பிலானி முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் அப்போ வந்தேன் லீவுக்கு. ஒரு கல்யாணத்தில் அகோபல மண்டத்தில் அழிசங்கர் எழுந்தார். ஒரு டோலை போட்டா. டோலைன்னு அகோபல மண்டத்தில் போடுவா. கிருஷ்ணரை ஏழை பண்ணி போடுவா. பாட்டு பாடுங்கன்னார். அப்போ நான் இருந்தேன். அப்போ அவர் கீழே காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. டே நீ பாடுறா அப்படின்னார். அவள்லாம் உரிமையாக தான் பேசுவா. சுவாமி கொஞ்சம் சாதிக்கெல்லாம் கேட்க மாட்டான். முக்குர அழிசிங்க வில்லிவன் அழிசிங்க டே வாடா போடா அப்படின்னு டே பாடுறா அப்படின்னா. உடனே நான் வந்து மைக்கெல்லாம் கொடுத்த உடனே நமது தான் மைக்கு. நான் கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும் பாட ஆரம்பிச்சார். மாணிக்கங்குரளனேன்னு பாடினேன். நிறுத்து ஏண்டா பாடுறன்னா அது என்ன மாணிக்கங்குரளனே? ஆழ்வார் பாடினது பாடுறான்னார். ஆழ்வார் என்ன பாடியிருக்காருன்னு கேட்டேன். மாணிக்குரளனே, மாணிக்கங்குரளனே இல்லை, மாணிக்குரளனே. மாணிக்குரளனா குரல் உரு, குரல் உருனா துவாஃப். மாணிக்குரளனேனா பிராமணன், அந்தணனாய் குரல் உருவாய் வந்தவனே. மாணிக்குரளனே தாலேலோ.
இல்லை. எதுக்கு நான் சொல்ல வந்தேன், சில பேருக்கு என்னென்னா ஆச்சாரியன் ஏதாவது திருத்திட்டான்னு வச்சுக்கோ, அவர் போகிறேன் அவர் என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்குறார், அதெல்லாம் பிடிக்கல. ஏதாவது இந்த ஆசிரமெல்லாம் ஆரம்பித்து ஒரு கோடி கொடுங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரின்னு சொல்கிறவா தான் நமக்கு பிடிச்சிருக்கு இல்லையா. இதே ஒரு ஆச்சாரியன் நம்மளை திருத்தினா நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. திருத்தின ஆச்சாரியன் தான் நல்ல ஆச்சாரியன், தெரிஞ்சுக்கோங்க. ஆச்சாரியனுடைய கடமையை திருத்துறது தான். தேசிகன் எடுக்கிறார், சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ஸ்காலித்யே சாசிதாரம்னர். ஒரு ஆச்சாரியனை திருச்சி அடிச்சு தான் திருத்தணும், எல்லாம் என்ன சொன்னாலும் அவர் ஏற்றுப்பார். அந்த மாதிரி அவர் ரொம்ப நல்ல டைப்பு. நல்ல டைப்பெல்லாம் உள்ளே போகிற டைப்பாக தான் இருக்கா. இதே மாதிரி திருத்துற டைப் தான் எப்பவுமே சாஸ்வதமாக இருக்கா, பட்டம் பட்டமாக அடுத்தடுத்த பட்டமாக வந்துருக்கா. அதனால மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோன்னர். அப்பேற்பட்ட கண்ணன், கண்ணனுக்கு பேர் வைக்கணும்னு ஆசை. பேரை சீக்ரெட்டாக வைக்கணும். ஏன்னா இது ஒரு கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடுத்துனா அவன் உடனே சென்ட் மிசைல்ஸ், அப்புறம் தாலிபான்லாம் அவன் கிரியேட் பண்ணி ஐ டிட் நாட் கிரியேட்லாம் சொல்லி அப்புறம் டாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி எதாவது பண்ணிவிடுவான். அதனால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக என்ன பண்ணார், ஒரு மாட்டு கொட்டாயில் ஒரு மாட்டின் மடி கீழே கர்காச்சாரியர் பேர் வச்சார், நந்தகோபா. என்ன சுவாமி உறக்கதான் சொல்லுமே, மெதுவாக சொன்ன கிருஷ்ணன் பேர், கிருஷ்ணன். கம்சனுக்கு கேட்டுப்படாதான், அதனால கம்சன் கேட்கப்படாதுங்கிறதுக்காக கிருஷ்ணன் கர்காச்சாரியர் பேர் வச்சார். கர்காச்சாரியர் வச்சபடியால், ரிஷி வச்சபடியால் ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையே. அதனால தான் தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹா. ஏன்னா பயமா தேவகி கிருஷ்ணன்னு சொல்லல இல்லையா பீஷ்மர், தேவகி நந்தனன்னு விட்டார். ஏன்னா கிருஷ்ணன் ஒரு வேளை சொல்லி பாவம்லாம் தொலைஞ்சுக்கிட்டோன்னா மோட்சம் கிடச்சிரும். மோட்சம் கிடச்சுன்னா எப்படி சஹஸ்ரநாமத்தை முடிப்பார். அதனால சட்டுன்னு அதை மாற்றி தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷான்னர். ஒருத்தர் எம்பெருமானார் ராமானுஜர் இந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தை போய் கேட்டாராம், சுவாமி கிருஷ்ணருக்கு எப்படி சுவாமி இவ்வளோ அழகாக இருக்குது கண், ஐஸ் ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், அவள் அம்மாவுக்கு கண் அழகாக இருக்கு இல்லையா, யாருக்கு, ஏரா அந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். அப்பா எப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். கிருஷ்ணர் அம்மா எப்படி, அப்பா எப்படி? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏன் சுவாமி, நந்தகோபன் இஸ் எ வெரி சாஃப்ட் பர்சன், ரொம்ப ரொம்ப அடக்கமாக பேசுவார். நீ சொல்கிறத பார்த்தா கூர்வேல்லாம் சொல்லியிருக்கேன். நந்தகோபாலன் ரொம்ப சாஃப்டான், கூர்வேலை தீட்டி வச்சு பாரான். கிருஷ்ணர் மேலே ஒரு ஈ மட்டும் பட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஈ அடிக்கிறதுக்கு வேல் எடுத்து போயிடுவாராம். அவ்வளவு கிருஷ்ணர் மேலே ஆசையான். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏன் சுவாமி, அவர் அங்கே ஈ ஓட்டத்துக்கிட்டு இங்கே ஓட்டினா நல்லா இருக்குன்னு அப்படின்னு தோணும். நம்ம கிருஷ்ணர் இல்லையே. அதனால கோபிகா ஸ்திரீகள் சொன்னபடி இப்படி அனுபவிக்க. இது ஒரு பக்கம் ஆச்சு. தேவகி என்ன பண்ணாலாம், ஒரு வாட்டி கிருஷ்ணரை பார்த்தாலாம். கிருஷ்ணரை பார்த்த உடனே, கிருஷ்ணா இந்த குழந்தையெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்காது. அப்போ தான் நம்ம பார்த்த உடனே தான் அது அழும். நம்ம திருமுகம் அப்படி இருக்குது, பார்க்கறதோட அழறாப்பில் இருக்குது. கிருஷ்ணரை பார்த்தோன்னு கேட்டாலாம். உடனே கிருஷ்ணர் தன்னுடைய கட்டை விரல் எடுத்து வாயில சூப்ப ஆரம்பிச்சாராம். நாராயண தீர்த்தர் தரங்கிணியில் கேட்டார், ஏன் சுவாமி உம்ம கால் எடுத்து நீயே சூப்பிப்பியா? கிருஷ்ணருக்குள்ளுக்குள்ளேயா, எல்லாரும் உன் திருவடி தாமரை மாதிரி இருக்குது, ஜிலேபி மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குங்கிறா, என்னமா தான் இருக்குன்னு பார்த்துருவோன்னு அவர் சூப்பினாருங்கிறார் நாராயண தீர்த்தர். அதனால பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சூப்பினார். இப்போ கண்ணன் சூப்ப ஆரம்பித்தார். அப்புறம் யசோதை கொஞ்சம் மெலிஞ்சு போயிட்டான். தாய்மார்களுக்கு தெரியும், குழந்தை ஈண்டெடுத்த தாய் கொஞ்சம் காலமானோன்னு பெருத்து போவோம். இப்போ மற்ற லேடிஸ்லாம் கேட்குறா, ஹவ் ஆர் யூ ஏபிள் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் பாடி அப்படின்னு யசோதையை பார்த்து கேட்குறா. அப்போ ஆழ்வார் சொல்கிறாராம் பதில், இதை இடுப்பில் கிருஷ்ணரை வச்சா அது வழுக்கின்னு கீழே விழுறது, மார்பில் போட்டால் உதைக்கிறது, தொட்டிலில் போட்டால் உடச்சி போடுறது, இது பின்னாடி அலைஞ்சே நான் மெலிந்தேன் நங்காய், கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்து கொள்ளில் மருங்கை இருத்திடும், உடுக்கு புல்கில் உயரத்தே பாய்ந்திடும், மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். அப்போ யசோதை ஒரு நாள் கிருஷ்ணருக்கு பல்ல தேய்ச்சி விடுறாளாம். இதெல்லாம் பெரியாழ்வார் அனுபவிச்சிருக்காவ. ஈ காமி ஈங்கிறது தான் அது. உடனே வேப்பையிலையை குச்சி வச்சு தேய்க்கிறா. இப்போ நாக்கை வழிக்கணும். இப்பெல்லாம் நமக்கு ஒரு யந்திரம் கிடைக்குது, டங் கிளீனர்னு, அது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு ஒன்று இருக்குது. அவள் எதை வச்சு வழிப்போ, எது வச்சு வழிச்சான்னா, அவன் பல நாள் மஞ்சக்காம்பு தேய்ச்சி குளிச்சிருக்காளோன்னு அந்த மஞ்சக்காம்பால் வழிக்கணும்னு நினச்சாலாம். அப்படின்னு வழிச்சாலாம். அப்படி வழிக்கிற ஷாக்கில் வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே அப்படி அப்படி இழுத்து பார்க்கறதுக்குள்ள நாக்கெல்லாம் உலகமாச்சு. அந்த சோர்ஸ் நாக்கை நீங்கள் திறந்தேன்னா அந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் கொஞ்சம் சில டைம்ஸ் மேலே நோக்கி இருக்கும்.
அதெல்லாம் ஒன்று உதச்சி ஒரு கிரகமாக ஆரம்பிச்சது. சூரியன் அங்கே உருள ஆரம்பிக்கிறார், சந்திரன் உருள ஆரம்பிக்கிறார், யந்திரம் என்னமா இது என்னமோ பயாஸ்கோப்புன்னு அந்த காலத்தில் இங்கே பார்த்துப்பேன். பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாருன்னு வாயை திறந்தா பயாஸ்கோப் படம் எல்லாம் தெரியறதுன்னு. ತಾಯಿಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಜಗವನ್ನು ತೋರಿದ ಜಗದೋದ್ಧಾರಕ ನಮ್ಮ ಉಡುಪಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ನೀ ಬೇಗನೆ ಬಾರೋ. ஏன் சுவாமி நம்ம ராமரையும் தானே சேவிக்க போகிறோம், கிருஷ்ணரை பற்றி சொல்கிறேன்னா இந்த வாட்டி நம்ம திவ்யதேச சேவையில் 5 க்ஷேத்திரங்கள் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்கள்னு பேர். திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, கண்ணன் கபிஸ்தலம், திருக்கோவலூர். திருக்கோவலூர் நடுநாட்டு திருப்பதி சேவிக்க போகிறதில்ல இப்போ. கண்ணன் கபிஸ்தலம் நாளைக்கு சேவிக்க போகிறோம். ஆற்றங்கரை கிட்டும் ஐயன் ஒரே பாசுரத்தில் ஒரு லைனால் அவர் நேரோ மிஸ் பண்ணியிருப்பார், என்ட்ரிக்கு வந்துவிட்டார். சில இதில் வைல்ட் கார்டு என்ட்ரின்னு நீங்கள் இந்த ஜூனியர் சிங்கர் ஏர்டெல் சிங்கர்லாம் பார்க்கும்போது வரவே வரா மாதிரி இருக்கும். சட்டுன்னு ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு வந்துடும். இந்த மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரி தான் நம்ம இந்த கபிஸ்தல பெருமாள்லாம் சட்டுன்னு வந்துவிட்டா பாசுரத்தில். எங்களுக்கு ட்ரிப்லேயும் ஒரு கோவில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுது. அதனால் கண்ணன் கபிஸ்தலம், திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை. இப்போவே சொல்லிடுன்னு கேட்டுக்கோங்க, எல்லா கோவிலையும் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரும் வாங்கோன்னு சொன்னால் நம்மளாம் கிட்டத்தட்ட கிரகங்கள் 9. நம்ம இங்கே 71 இருக்கோம். ஒருத்தர் ஒரு திக்கில் போகிறா, யாரை பிடிச்சி இழுக்கிறது? இருக்கிறதோ ஒரு சேத்தனன், அங்கே சுஜாதா சுதர்ஷன் இருக்கா, சக்கரத்தாழ்வார் சுற்றுவார், அவரால் எவ்வளோ சுற்ற முடியும்? அதனால் இப்போவே சொல்லிடுறேன். திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள், பத்தராவிய பெருமாள்னு பேர். பிரதட்சிணமாக வந்தேன்னா அபிஷேகவல்லி தாயான்னு ஒரு சன்னதி வரும். சன்னதிக்கு என்ன விசேஷம்னா 6 மாத காலம் கூடு இந்த பக்கம் கட்டும், தேன் கூடு. 6 மாத காலம் அந்த பக்கம் கட்டும், தாயாருக்கு இந்த பக்கம். உத்தராயண தட்சிணாயன காலங்கள் தேவர்கள் 2 பக்கமும் இருந்து கைங்கரியம் பண்ணுறான். அவரே கொஞ்சம் ஸ்க்ரீனை விலக்கி காமிப்பர், நான் சொன்னேன்னு கேட்டார். அவராக காண்பிப்பர், நீங்களாக விலக்கியும் பார்த்துட்டு அதையே கொட்டிக்கிட்டு வைக்க போகிறது அது பார்க்கும். ஏன்னா சரித்திரத்துப்படி தேவர்கள் வண்டாக இருந்து பூஜை பண்ணுறா. அதனால தான் ஆதிசங்கர பகவத் பாதர் அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ, வண்டுகள்லாம் ஹிரீங்காரம் பண்றதுன்னார். முகுலா பரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயான்னு சொன்னார். அதனால அப்பேற்பட்ட திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரத்தில் பெருமாளுக்கு சௌரி முடியோட கொண்ட முடியோட இருப்பார் பெருமாள். உத்பலாவதகே திவ்யே 100 பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வார் மட்டும் பாடியிருக்கார். ஏன்னா அஷ்டாட்சரத்துக்கு அர்த்தம் சொன்ன இடம் திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த இடம். பஞ்சசம்ஸ்காரம் டாட்டூ போட்ட இடம் நாச்சியார் கோவில், டாட்டூ போட்டதுக்கு அர்த்தம் சொன்ன இடம் திருக்கண்ணபுரம். 2த்தையும் சேவிக்க போகிறோம். பாருங்கள், இந்த யாத்திராவில் உங்களுக்கு எல்லாம் மல்டி ஆஃபர் தான். மன்னார்குடி போவேள், அந்த மன்னார்குடி பெருமாளை பற்றி அது நான் இன்றைக்கே சொல்லிவிடுவேன்னா, சரி அண்ணா நீங்கள் சொல்லணும் என்ன நடக்க காத்தில் சேவிக்க போகிறோமோ. நம்ம மன்னார்குடி தில்லைவளாகம் வடுவூர் மன்னார்குடி தானே. மன்னார்குடி பெருமாளை இப்போவே சொல்லிடுறேன். மன்னார் எந்த திவ்ய தேசமும் மன்னார்குடி உற்சவ பெருமாள் முன்னாடி நிற்க முடியாது. ரங்கநாதராக இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு கீழே தான். மன்னார்குடி உற்சவரின் அழகே அழகு. ஏன்னா அவர் நம்மள மாதிரி பாடியெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டார், கொழுன்னு இருப்பார். அந்த பெருமாளை சேவிச்செல்லாம் தெரியும், ஒரு காதுல தோடு ஒரு காதுல குண்டலம். அந்த கிருஷ்ணர் அந்த காலத்தே மாடர்ன் மேன். இப்பெல்லாம் நாங்கள் போட்டுக்கிறோம் பாருங்க, ஒரு காதில் இது இப்பெல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் தானே. அதுமாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டிருக்கார் கண்ணன். அதெல்லாம் இன்றைக்கும் நீங்கள் போய் சேவிக்கணும் மன்னார்குடியில், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மன்னார்குடி பெருமை. இதுக்கு சொல்ல வந்து ஒரு திவ்ய வடுவூர் தில்லைவளாகன்னா போனேன்னா பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலே நரம்பெல்லாம் தெரியும், காண்பிப்பாவா. அதெல்லாம் அந்த பெருமாளுடைய அதெல்லாம் என்ன சொல்கிறது. ஊத்துக்காடு போனேன்னா அந்த உற்சவ விக்கிரகத்தில் பேப்பர்லாம் போட்டு கீழெல்லாம் காமிப்பார், எல்லா வெயிட்டும் அந்த இதுவே தாங்கிறதுன்னு. அதெல்லாம் அந்த பெருமாளுடைய இது. காளிங்க நர்தனத்தில்லா நான் யாருக்கா தெரிஞ்சுன்னா நாளைக்கு பாடலாம். கல்யாண ராமா பாடலாம். கல்யாண ராம ரகுராம ராமா. இது ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய கீர்த்தனை. நாளைக்கு ஊத்துக்காடுக்கு போக போகிறோம். அதனால் இவ்வளோ க்ஷேத்திரங்களின் பெருமை இதை கலந்து கிருஷ்ண விசேஷம். கிருஷ்ணருக்கு பல்ல தேய்ச்சி விட்டுருக்கா, மஞ்சள் வாயை நாக்கால் அப்படி இழுத்து விட்டுருக்கா, தாலாட்டி விட்டுருக்கா. மேலே அவள் என்ன பண்ணுறாங்கிறது நாளைக்கு தான் பார்க்க முடியும். அதனால் இதோடு நிறுத்தினுட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.